بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, தம்பாம்வாள் கொள்கை சகோதரர்கள் அனுப்பியிருக்கிற, அங்குள்ள நிர்வாகிகள் மூலம் அனுப்பியிருக்கிற கேள்விகளுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி இந்த நேரலையில் நம்ம பதிலளிக்கிறோம். முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், புதுக்கோட்டையைச் சேர்ந்த நிஜாமுதீன் அவர்கள் தம்மாமிலிருந்து கேட்டிருக்கிற கேள்வி. நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு பேம்பர்ஸ் அணிந்து மலஜலம் கழித்தவர்களாக படுக்கையில் இருப்பவர்கள் எவ்வாறு தொழுவது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது படுக்கையில் மலஜலம் கழித்து பேம்பர்ஸ் மாட்டிக்கிட்டு நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களே, அவங்க எப்படி தொழுகிறது என்று கேட்குறாங்க. இந்த மாதிரியான நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இரு வகையினராக இருக்கிறார்கள். ஒரு வகையினர் என்னென்னு சொன்னால், தன் உணர்வுடன் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அனைத்தையும் அறியக்கூடிய நிலையில் இருப்பார்கள். இப்போ லுகர் வந்து விட்டது, இப்போ மத்தியான நேரம், இப்போ சாயந்தரம் அசரு, மகரிப் ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு, இதெல்லாம் அறியக்கூடியவர்களாக நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா அவங்களுக்கு தெரியும். பிரெயின் கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டோமா சாப்பிட்லையாங்கிறதுலாம் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. அதே மாதிரி தான் மலஜலம் கழித்து மலஜலத்தோடு கிடக்கிறோமா அல்லது நம்ம சுத்தமாக இருக்கிறோமா என்கிறதும் அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டிருப்பதோடு சேர்ந்து என்னவாக இருக்கும்னு கேட்டால், அவங்களுக்கு மூளையுடைய அந்த செயல்திறனும் ஒரு குழந்தை நிலைக்கு வந்து விடுவார்கள். மூளை இருக்கும், ஒரு குழந்தையுடைய அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த மூளையின் செயல்பாடு இருக்கும். அப்போ காலையில் சாப்பிட்டீங்க, மத்தியானம் சாப்பிட்டீங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தெரியாது, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. கொடுக்குறத வாங்கி குழந்தை சாப்பிடுமா இல்லையா? அந்த குழந்தை மாதிரி சாப்பாடு உள்ளே போகுது, ஜீரணமாகதே தவிர காலையா மாலையான்னு தெரியாது, படுத்து கிடக்கிறோமா உட்காந்துருக்கோமான்னு தெரியாது, என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது, நம்ம யூரின் பாஸ் பண்ணோமா இல்லையாங்கிறது தெரியாது, சுத்தம் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ என்ன ஆடை அணிந்திருக்கிறோம், என்ன கலரில் சட்டை போட்டிருக்கிறோம், என்ன அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. இப்படியான ஒரு குழந்தை நிலையில் நோய்வாய்ப்பட்டவங்க மாறிடுவாங்க. இதை அல்லாஹும் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். யாசின் சூராவில் ஒமன் அம்மிருஹூ நுனக்கிசுஹு ஃபில் ஹல்கி அஃபலா யாக்கிலூன், 36 சூராவில் 68வது வசனம். யாருக்கு நீண்ட வாழ்நாளை நம்ம அளிக்கிறோமோ அவருடைய படைப்பை நம்ம இறங்கு முகமாக்குகிறோம். அல்ல இறங்கு முகமாக்குறான். இப்படி வளர்ந்துக்கிட்டே போகிறான் ஒரு மனுஷன். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 70 தொட்டவனை என்னவாயிருவான்னு கேட்டால், அவனுடைய சிந்தனை மழுங்க ஆரம்பிச்சிடும், யாவு சக்தி குறையும், பேச்சு குளரும், பல்லாம் உளுந்து, வாயெல்லாம் சொற்கள் தெளிவாக வராது. இப்படியே குறைஞ்சிக்கிட்டு 80-90 வரும்போது குழந்த மாதிரி ஆயிடுவான். அப்போ படைப்பில் ரிவர்ஸ் ஆகுறது. நுனக்கிசு என்றால் 36வது சூறாவில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நீண்ட நாளை நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு நுனக்கிசுஹு ஃபில் ஹல்கி, அவங்களுடைய படைப்பில் நம்ம இறங்கு முகமாக்குகிறோம், ரிவர்ஸில் கொண்டு வர்றோம், அப்படி சிலரை ஆக்கிடுவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதே மாதிரி 16வது சூறாவில் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஹலக்கக்கும், அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான், சும்மா எத்தவஃபாக்கும், பிறகு அவன் உங்களை மரணிக்க செய்வான், ஒமின்கும் மை யுரத்து இலா அறுதலில் ஓமரி, உங்களிலே தள்ளாத வயது வரைக்கும் கொண்டு செல்லப்படக்கூடியவர்களும் உள்ளனர். எதற்காக இப்படி கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால், லிகைலா ஏலம பாத இல்மின் செய்யா, அறிந்து கொண்டிருந்த நிலைக்கு பிறகு ஒன்றையும் அறியாதவராக அவர் ஆவதற்காக வேண்டி. அறிந்தவராக இருந்தால்தான் எல்லாம் மறந்து போயிடும். அறிந்த பிறகு அறியாதவராக ஆவதற்காக வேண்டி ஒரு தள்ளாத நிலைக்கு அவரை நம்ம கொண்டு செல்கிறோம் அப்படின்னு சொல்லி 16-70 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இதே கருத்தை 22வது சூறாவில் 5வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வயசான முதியவர்கள்ங்கிற இந்த நம்ம உடல் அசுத்தமாக இருக்கிறாங்க,
உடல் பலவீனமாக இருக்கிறாங்க என்கிறது ஒரு வகையாக இருந்தாலும் அதை விட முக்கியமான ஒரு வகை என்னென்னு சொன்னால் மூளை அளவில் அவர்கள் வந்து அந்த தொழுகை கடமையாக பருவ வயசு அடைஞ்சால் தானே தொழுகை கடமை, அந்த நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு 15 வயதுக்காரனுடைய அளவுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்க ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ரிவர்ஸாக போய் நல்லதும் தெரியலை, கெட்டதும் தெரியலை, காலையும் தெரியலை, மாலையும் தெரியலைன்னு சொன்னால் அவங்க தொழுதாங்கன்னா தொழுதமானு தெரியாது, ஏதோ பழக்கத்தில் ஏதோ செய்வாங்களே தவிர அப்படியான ஒரு அடுத்தவங்க போய்கிட்டு அவங்களுக்கு சுத்தப்படுத்தி விட்டாலும் அவங்களுக்கு தெரியாது, அசுத்தத்தில் கிடந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. இப்படியான ஆட்களுக்கு வந்து தொழுகை கடமை ஆகாது. இந்த நிலைக்கு அவங்க ஆளாயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலையே, லொஹருண்டா என்னென்னு தெரியல, அப்படி லொஹர் தொழுது என்ன இப்படி எல்லாம் கேட்பான், ஒன்றுமே தெரியாது. குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. அப்போ லொஹர் தொழுதுட்டிலாம் நமக்கு லொஹர் தொழுது வச்சுருவாங்க, கஷ்டப்பட்டு எழுப்பி தான் செய்வாங்க. லொஹர் தொழுதில் என்ன லொஹர்னா என்னென்னு கேட்பார், தொழுதுட்டினாம்பார், இல்லை தொழுலையம்பார், மாற்றி சொல்லுவார். ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு போதுமான ஆக்கல் பாலிக, அதாவது அக்கல் உள்ளவனாக இருந்தால் தான் ஒருவனுக்கு இஸ்லாத்தின் எல்லா கடமையுமே இருக்குது. தொழுகை, நோம்புலேருந்து ஜக்காத்துலேருந்து ஹஜ்ஜிலேருந்து எல்லா கடமையுமே முதல்ல பிரெயின் தான் முக்கியம். மூளை வந்து கரெக்டாக செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நரகம் இல்லைன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கெல்லாம் பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடி காஃபி ரூட்டு குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுக்கு நரகம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவங்களுக்கு எதுவும் கடமை கிடையாது. அப்போ இப்படியான ஒரு நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்கள நீ பேசாமல் விட்டுற வேண்டியதான். அவங்களுக்கு தொழுகை கடமை இருக்கிற ஆளுக்கு போய் நாங்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்கோம்னு அவருக்கு கடமை ஆகாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தார்னு சொன்னால் இந்த நிலையில் ஒன்றும் எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியணும், ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை. பருவ வயசுக்கு முந்தின ஆட்களுக்கு என்ன தெரியுமோ அந்தளவுக்கு தெரியும். விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உள்ள விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தையுடைய நிலையில் அவர்கள் இருந்தால் அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு இப்படி எந்த கடமையும் எல்லாம் இப்படி கேள்வி கேட்பான். அவனுக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு கடமை என்பதை ஒன்றை விளங்கி அறிந்து அதை செய்யாமல் இருந்தால் தானே கேள்வியை கேட்க முடியும். அவருக்கு காலை ஆகிடுச்சா மாலை ஆகிடுச்சான்னு தெரியலைன்னு சொன்னால் அவருக்கு என்ன, எப்படி அந்த தொழுகை கடமையாக்குவது, நோன்பு இப்படி கடமையாக்குவது, பகலாகி விட்டதா இரவாகி விட்டதான்னு அவருக்கு தெரியலைன்னு சொன்னால் அவர் எப்படி நோன்பு வைப்பார்? ஒரு வணக்கம்ங்கிறது அடுத்தவர்கள் செய்ய வைக்கிறது, அவரே செய்கிறதா? நீங்கள் அடுத்தவர்கள் செய்ய வைக்கலாம், உட்காந்துக்கிட்டு தான் செய்யுங்க, தக்பீர் கட்டுங்கன்னு, இது அல்ல வணக்கம்ங்கிறது. அவர் என்ன செய்யணும், மூளை ரீதியாக சரியானவராக இருந்தால் அவர் கடமையாகும். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா முதுமை அடைஞ்சிருவாங்க, எல்லாமே தெரியும், வயசு தான் ஆயிடுமே தவிர பகல் தெரியும், இரவு தெரியும், காலையில் இட்லி, இப்போ காலையில் இட்லி சாப்பிட்டேன், மத்தியானத்துக்கு இட்லி தெரியான்னு அவர் கேட்பார். இப்போ தான் லொஹர் தொழுது அசர் டைம் ஆகிடுச்சின்னு அவர் விளங்குவார். கொஞ்சம் வயசாகி போயிருக்கும், படுத்த படுக்கையில் எல்லாம் இருப்பார். அவர் மலை ஜலம் கழித்ததை அவருக்கு தெரியும், நான் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கேன் சுத்தப்படுத்துங்கன்னு அவர் சொல்லணும். அப்படியான ஒரு நிலைமையில் இருந்தார்னா அவருக்கு எல்லாம் தெரியுதுன்ற அர்த்தம். மலம் வருது, ஜலம் வருது, அதில் தான் கிடக்கிறார், அதுவே அவருக்கு தெரியலை என்று சொன்னால் அப்போ இந்த மாதிரி நிலையில் ஒரு குழந்தை நிலையில் இருக்கிறவருக்கு எப்படி எல்லாம் கேள்வி கேட்பான், கடமை எப்படி ஆகும்? அவருக்கு தான் ஒன்றும் தெரியலையே. தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது தானே இஸ்லாத்தில் அடிப்படை, அதெல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல விவரமாக இருந்து கொண்டு மலைஜலம் அசுத்தமாகிடுச்சா ட்ரெஸ்ஸை மத்திய தொழ வேண்டியதான், அவ்வளோதான். சிறுநீர் வந்துக்கிட்டே இருக்கும் சில ஆட்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல், அவங்களுக்கெல்லாம் சில சட்டங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து தொடராக இரத்தப்போக்கு, மாதவிடாயின்னா ஒரு வாரம் 5 நாள் 3 நாளைக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி வரும். ஆனால் சில பெண்களுக்கு வந்து இது ஒரு நோயாகவே இருக்கும். அதாவது 30 நாளைக்குமே என்ன செய்யும், அவங்களுக்கு காலமெல்லாம் நோய் இரத்த கசிவு வந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ காலமெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தால் அவர் என்ன செய்கிறது, நீ குறிப்பிட்ட ஒரு நாளை மாதவிடாயின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த நாளைக்கு மட்டும் தொழுகை விட்டுட்டு 5 நாள் 7 நாள் அதுக்கு முன்னாடி நோய் வர முந்தி இருக்கும்ல, அந்த நிலையை கணக்கு பண்ணி முடிவு எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்க, நீங்கள் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல தொழுதுகிட்டே இருங்கன்ட்டாங்க. அப்போ அசுத்தம் வந்து கொண்டே இருந்தாலும் அவங்கெல்லாம் தொழுவணும் யாரே. ஆனால் விஷயம் கரெக்டாக இருக்கணும், மூளை கரெக்டாக செயல்படக்கூடியவர்களாக இருந்து நமக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்குது அப்படின்லாம் விளங்கி இருக்கக்கூடிய நேரமாக இருந்தால் அவங்க வந்து ஒவ்வொரு வக்துக்கும் என்ன செய்யணும், ஒழு செஞ்சு விட்டு தொழுதுக்கணும். ரத்தம் போய்கிட்டே இருக்கும், அசுத்தமாகிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு அதான் சட்டம். ஒருவருக்கு சில நோய் காரணமாக காற்று போய்கிட்டே இருக்கும், ஒரு செகண்ட் கூட காற்று நிற்காது, வாயு அதிகமாக ஃபார்ம் ஆகி என்ன செய்யும், வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ இவர் போய் வந்து ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே 4 தடவை அந்த ஒழு நீங்கிரும்னா இவர் ஒரு நோயாளியில் வந்துடுறாரு. இவரெல்லாம் என்ன செய்யலான்னு கேட்டால் வக்துக்கு ஒழு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை காற்று பிரிஞ்சாலும் அடுத்த வக்துக்கு ஒழு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இது புகாரில் 228 ஹதீஸில் அந்த
உதிரப்போக்குடைய பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இருக்கிறவர்களாக இருந்தால் அந்த முதியவர்கள் அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்க தொழுவ தான் வேணும், படுத்துக்கிட்டு தொழுவனா. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது புகாரில் 1117 ஹதீஸில் இருக்கிறது. தொழுகையை பற்றி ஒருத்தர் கேட்குறாரு. ஒருத்தருக்கு மூல நோய் இருக்கிறது. யார், இம்ரான் இப்னு ஹுசைன் என்கிற ஒரு சஹாபிக்கு வந்து அவருக்கு மூல நோய் இருந்தது. அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, எப்படி அனிசலாத்தி இந்த மூல நோயாக இருக்கும்போது நான் எப்படி தொழுவுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சல்லி காயிமன், நீ நின்று கொண்டு தொழுவு. ஃபைல்லம் தஸ்தத்தே, அது உனக்கு முடியலை என்று சொன்னால் ஃப காயிதன், உட்கார்ந்து தொழுவு. ஃபைல்லம் தஸ்தத்தே ஃபாலா ஜனபின், உனக்கு வந்து அதுக்கும் ஏழன்னு சொன்னால் படுத்துக்கிட்டு தொழுவு. மூல நோயினால் நிற்க முடியாதுன்ற அவருடைய சக்திக்கு உட்பட்டு தொழுவு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நீண்ட கால நோயாளிகள் இப்படி செய்யலாம். ஆனால் அந்த நோயாளிகளை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். நோயாளிகள் வந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியக்கூடிய நோயாளிகளா, விளங்குற நோயாளிகளா. முதல்ல அந்த வக்து அறியணுமா இல்லையா? 5 வக்து வந்துருச்சுன்னு அறியாட்டி அப்புறமேடைய தொழுவு கடமையாகும். லோகர் வந்துருச்சுன்னு தெரியாது, வசத்துன்னு தெரியாது, பகலான்னு தெரியாது, ராத்திரியான்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒன்று இருப்பார்களே. ஆனால் மூளையுடைய செயல்திறன் குறைந்து குழந்தையுடைய அந்த தரத்துக்கு அது வந்து விட்டது. அப்படி நிலையில் இருப்பவர்களுக்கு தொழுகை கடமையும் கிடையாது. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பேசாமல் விட்டு நல்லாவே கேட்க மாட்டான். என்ன கேட்டால் அதுக்கு தான் அப்படி ஆக்குறங்கிறான். அல்லா லி கைலா ஏழம மிம்பாது இல்மின் செய்யா, அறிந்ததற்கு பிறகு ஒன்றையும் அறியாமல் போவதற்காகத்தான் நான் இப்படி ஆக்குகிறேங்கிறான். அதனால் அல்லா என்ன செய்ய மாட்டான், நீ தானே ஆக்குனன்ட்டா முடிஞ்சு வச்சுக்காது, அல்ல அப்படி கேள்வி கேட்குறோன்னு கிடையாது. அப்படி இல்லாமல் விவரத்தோடும் உணர்ச்சியோடும் எல்லாம் தெரிந்து கொண்ட நிலையில் சில நோய்கள் இருக்கும் என்று சொன்னால், அசுத்தங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும், தொழுவோம். ஆனால் பெரும்பாலும் தள்ளாத வயது நோயாளிகள் வந்து இந்த நிலைக்கு தான் வந்துடுவாங்க. எந்த நிலைமைக்கு, அவங்க தொழுகை கடமை இல்லைங்கிற நிலைமைக்கு தான் தள்ளாத வயது நோயாளிகள்லாம் இருப்பார்கள். அதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்ததாக நிஜாமுதீன் அவர் தான் கேட்குறார், புதுக்கோட்டையிலேருந்து கேட்குறாரு. 3796 வசனத்தில் அல்லாஹ்வே உங்களையும் நீங்கள் செய்தவற்றையும் படைத்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதனை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறார். இதை எவ்வாறு புரிந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒல்லாஹு ஹலக்கக்கும், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், ஒமா தாமலூன, நீங்கள் செய்தவற்றையும் அவன் தான் படைத்தான் அப்படின்னு இருக்குது. இந்த செய்தவற்றை இன்னும் நம்ம என்ன விளங்கிறோம், பொதுவாக என்ன விளங்கிறோம் என்று கேட்டால், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குல்ல, செயல், சாப்பிட்றது, ஓடுறது, ஆடுறது, படிக்கிறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இந்த செயல்கள் இருக்குல்ல, அமல், அதை குறித்து சொல்வது போல தான் இது இருக்கிறது. அதனால தான் அவருக்கு சந்தேகம் வந்து கேட்குறாரு. ஒல்லாஹு ஹலக்கக்கும், அல்லாஹ் உங்களையும் படைத்திருக்கிறான், உமா தாம்பலோன், நீங்கள் செய்தவற்றையும் அவன் தான் படைக்கிறான். அப்படிங்கும்போது இதுதான் தெரிஞ்சது தானே, இது எதுக்கு எல்லாம் சொல்லணும், இது என்ன மாதிரி விளங்கிக்கிறது, இது எதுக்கு அவன் எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இதை கேட்குறாரு. இது 3796 வசனத்தை பற்றி கேட்குறார். இந்த வசனம் என்ன சொல்லுது என்பதை விளங்குவதற்கு இதுக்கு முந்தின வசனத்தில் வந்து சேர்த்து படித்தா விளங்கிடும். 3795 என்ன வருதுன்னு கேட்டால், கால இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, தஅபுதூன மா தன்ஹித்தூன், நீங்களாக தயாரித்து கொள்கிறீர்களே, வடித்து கொள்கிறீர்களே, அந்த சிலைகளைத்தான் நீங்கள் வணங்குகிறீர்களா? உங்களையும் நீங்கள் செய்ததையும் அல்லாஹ் அறிவான்னு சேர்ந்து வருது. அப்போ நீங்கள் செய்ததுன்னா செஞ்சுக்கிட்டு வணங்குறீங்கல்ல, நீங்களாக ஒன்றை செஞ்சினா உருவாக்கியது, நீங்கள் எதை உருவாக்கினீர்களோ, நீங்கள் செய்தவற்றையும் என்பது ஒன்று எந்த கருத்தில் வந்திருக்குன்னு கேட்டால், உங்களையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். நீங்கள் எதை உருவாக்கிட்டு கடவுள்னு சொல்கிறீங்களோ அதையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். அதையும் என்ன செஞ்சுருக்கிறான், அல்லாஹ் தான் படைச்சிருக்கான். அப்போ நீங்கள் செய்தவை என்பது வந்து செய்த செயலை அது குறிக்கவில்லை, செய்த கடவுள்களை, நீங்கள் உருவாக்கிய கடவுள்களையும் அவன் தான் படைத்து, நீ கடவுள்னு அதை போய் நினைக்கிற, அந்த கடவுளை படைத்தது அவன் தானே, அல்லாஹ் தானே, அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். இதுதான் அர்த்தம் என்பதை எங்கேருந்து வணங்குறோம்னு கேட்டால், முந்தின வசனத்திலேருந்து இப்போ சேர்த்தா விளங்கிறோம். தாபுதூன, நீங்கள் வணங்குகிறீர்களா, மா தன்ஹித்தூன, நீங்கள் தயாரித்தவைகளை, நீங்கள் குடைந்து நீங்கள் செதுக்கியவைகளை நீங்கள் வணங்குகிறீர்களா என்று கேட்டுவிட்டு தான் அல்லாஹ் கேட்குறான். உங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான், நீங்கள் செய்தீங்களே, செய்து என்ன உருவாக்குனீங்களே, செதுக்குனீங்களே, அதையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். அப்போ அது அந்த நீங்கள் செய்தவை என்பது எதை குறிக்கும்னு கேட்டால், கடவுள் என்ற பெயரில் நாம் உருவாக்கி கொண்ட சிலைகள், போக்குவரத்து, அதுகளை தான் குறிக்கும். அதையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான் அப்படின்ட்டு விளங்கிக்கிறோம். சேர்த்து படித்தா விளங்கிறோம். அடுத்ததாக ஷேக் ரஹ்மான் தம்மாம்லேருந்து கேட்குறாரு, எத்தனையோ உயிரினங்கள், இவர் குர்ஆன் வசனத்தை வச்சு தான் கேட்குறாரு. 2960 வசனத்தை வைத்து கேட்குறாரு.
எத்தனையோ உயிரினங்கள் தமது உணவை சுமந்து செல்வதில்லை. அல்லாஹ்வே அவற்றுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறான். அவன் செவியுறுபவன், அறிந்தவன். இந்த வசனத்தின் விளக்கத்தை தெளிவாக உதாரணத்தோடு விளக்குங்கள்ங்கிறார். இந்த வசனம் தெளிவாக விளங்குற வசனம்தான். என்ன தெளிவாக விளங்குதுன்னு கேட்டால், அது எந்த வசனம் சொல்கிறான்னு கேட்டால், ஒக்க ஐயமின் தாபத்தின் 29, 60 வசனம்டா இதுதான். ஒக்க ஐயமின் தாபத்தின், எத்தனையோ உயிரினங்கள் லா தஹமிலு ரிசுகஹா, தனது ரிசுக்கை சுமந்து செல்வதே கிடையாது. மனிதன் மாத்திரம்தான் ஒரு வெளியூருக்கு போனான்னு சொன்னால், வெளியூரில் போய் நம்ம எப்படி சாப்பிட்றது என்பதற்காக வேண்டி என்ன செய்வான், ரொட்டி எடுத்துக்கிடுவான், சப்பாத்தி எடுத்துக்கிடுவான், புளிசோறு எடுத்துக்கிடுவான். இந்த காலத்தில் காசு பணத்தை எடுத்துக்கிடுவான் போய் வாங்கி சாப்பிட்லாம்னு சொல்லி. அப்போ உணவை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை மனுஷனுக்கு இருக்கிறது. எதனால் இருக்குன்னு கேட்டால், அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, நம்ம சமைச்சு கொண்டு போனால் தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதை இறைவன் மீது தவக்கல் கம்மியாக இருக்கிற காரணத்தினால மனிதன் இப்படி செயல்படுகிறான். ஆனால் வந்து பறவைகள் விலங்குகள்லாம் காலையில் கூடுகள்லேருந்து வெளியே போகுது. என்னத்தை எடுத்துகிட்டு போகுது? ஒன்றுமே இல்லை. காசு பணத்தை எடுத்துகிட்டு போகல, உணவு சேமித்த உணவு எடுத்து போகல, வெறும் வயிறாக போகுது. திரும்பி வரும்போது அப்படி நிறைஞ்சி வயிறு தொங்கி போய் என்ன செய்யுது, கூடுகளுக்கு அது வருகிறது. அப்போ நீங்கள் என்ன வழங்கின, இந்த பறவைகள் ஏதாவது நாளைக்குன்னு சேமித்து வச்சுருக்குதா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் எதிர்பார்க்குதா, விலங்குகள்லாம் அப்படி செய்யுதா? அது பாட்டு போகுது, அது செத்துலாம் போல, உணவு கிடைச்சி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறது. எல்லா பறவைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன, எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எல்லாமே சோத்துக்குத்தானே மனுஷன் எல்லாமே செய்கிறான். அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு கிடைக்காதுங்கிறதுக்காகத்தானே அம்புட்டையும் சேர்த்து வைக்கிறதுக்கெலாம் காரணம் என்ன? இன்றைக்கி சாப்பிட்டா இதோட முடிஞ்சிச்சு, நினைக்க மாட்டேங்கிறான். நாளைக்கு என்ன செய்கிறதுன்னு சேர்க்குறான். சரி, நாளைக்கு உள்ளது இருந்தவொன்னே திருப்தி அடைய மாட்டா, இல்லை ஒரு மாதத்துக்கு பிறகு எனக்கு சாப்பாடு இல்லைனா என்ன செய்கிறேன்னு அதுக்கும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறான். ஒரு மாதம் சாப்பாடு தான் இருக்கா, அப்புறம் பார்த்துக்குறோம் வேண்டாம், இல்லை ஒரு வருஷத்துக்கு நான் சேர்த்தாலும் எனக்கு சரியாக வருங்கிறான். 100 வருஷத்து அளவுக்கு சேர்த்தா கூட என்ன செய்கிறான், என்னமோ 1000 வருஷம் வாழ்கிற மாதிரி இன்னும் சேர்க்கணும்னு நினைக்கிறான். அப்போ இந்த மாதிரி உணவுகளை சேர்த்து வைத்து கொண்டு தான் வாழ முடியும் என்று மனிதன் நினைக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுறான். எதுக்கு இந்த உணவுக்காக வேண்டி இப்படி வந்து ஒரு நம்பிக்கை ஏற்றிருக்கிறீங்க? அல்லாஹ் தரும், சேர்த்து வைங்க. அதே நேரத்தில் என்ன நம்பணும், அல்லாஹ் நாடினான்னா தந்துக்கிட்டே இருப்பான். நமக்கு எவ்வளோ ஹயாத் அல்லாஹ் போட்டுட்டானோ அது வரைக்கும் ரிசுக்கு தர்றது அவனுடைய பொறுப்பு. ஒமாமின் தாபத்தின் ஃபில்லர்ந்து இல்லை அலல்லாஹி ரிசுக்குஹா, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ரிசுக் அளிக்கிறது என்னுடைய பொறுப்பு. உனக்கு 50 வயசு வாழ்நாள்னு போட்டான்னா 50 வயசு வரைக்கும் அவன் தான் சாப்பாடு பொறுப்பு. உனக்கு வயசு கம்மியாக 30 வயசு போட்டால் தான் 31வது வயசில் உனக்கு சாப்பாடு இல்லைன்றாகும். உனக்கு வயசை வந்து எல்லாம் நிர்ணயிச்சிட்டான்னு சொன்னால் அந்த வயசு வரைக்கும் உள்ள சாப்பாட்டுக்கும் சேர்த்து எல்லாம் பொறுப்பேற்றுக்கிறான். இந்த தவக்களை கொஞ்சம் வையுங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு ஐயமின் தாபத்தின், எத்தனையோ கால்நடைகள் உயிரினங்கள் லா தஹமிலு ரிசுகஹா, தனது ரிசுக்குகளை அவை சுமந்து கொண்டு திரிவது கிடையாது. அல்லாஹு யர்சுகுஹா, அல்லாஹ் தான் அவற்றுக்கும் ஐயாக்கும் உங்களுக்கும் ரிசுக் அளிக்கிறான். ஒவ்வொரு சமீஉல் அலீம், இதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதே மாதிரி 11:6 வசனத்திலையும் இதை சொல்கிறான். இப்படி உமாமின் தாபத்தின் ஃபில்லர்ந்து இல்லை அலல்லாஹி ரிசுகுஹா, பூமியில் உள்ள எந்த தாபத்தாக இருந்தாலும் உயிரினமாக இருந்தாலும் அதற்கு ரிசுக் அளிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று அவன் பொறுப்பை சுமந்து கொண்டான் என்று சொல்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இறைவன் இருக்கிறான் என்பதற்கு நிறைய நம்ம விஞ்ஞான ஆதாரம், அந்த ஆதாரம், லாஜிக்கான ஆதாரங்கள்லாம் பலரும் பல விதமாக நம்ம சொல்லுகிறோம். அல்லாஹ் வந்து நான் ஒருத்தன் இருக்கிறேங்கிறதுக்கு காட்டுற முக்கிய ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த ரிசுக்கை தான் காட்டுறான். என்ன காட்டுறான்? அவலம் யரவ், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அன்னல்லாஹ யப்சுத் ரிசுக லிமன் யஷா வ யக்திர், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு குறைத்து வழங்குகிறான் என்பதை சிந்திக்க மாட்டார்களா? இன்னஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன், நம்பிக்கை உள்ள மக்களுக்கு இதில் பெரிய சான்றுகள் இருக்கிறது. ரிசுக்கு தர்றதை சிந்தித்து பார்த்துன்றாலேயே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு விளங்கிக்கிருவ அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த கருத்தை வந்து 30, 37லையும் சொல்கிறான், 39, 52லையும் சொல்கிறான். நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து பெரிய செல்வந்தனாக இருக்கிறான்ல, அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அவனுக்கு செல்வந்தனாக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது. நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் கையெழுத்து போட தெரியாது, நம்மளோட படிக்கும்போது இப்போ வருஷம் ஃபெயில் ஆகிட்டு இருந்தான், மாடு மேய்க்கல் ஆக்கிலன்னு வாத்தியார் திட்டுவார். இவன் என்னடா இப்படி இருக்கு, மூட்டை தூக்கி தெரிஞ்சான், ஒரு கடையில் சேல்ஸ்மேனை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், இவனாடா இப்படி. அப்படி எத்தனை பணக்காரன் நீங்கள் பார்க்குறீங்க? ஒருவனுக்கு செல்வத்தை எல்லாம் கொடுக்குறான்னு சொன்னால், இவனுக்கு அந்த செல்வம் கிடைக்கிற அளவுக்கு திறமையெல்லாம் இருக்கான்னு ஒன்றையும் காணாம்.
இன்னொருத்தனை பார்க்குறோம், அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டும்பாங்க, மாவட்ட ஃபஸ்ட்டும்பாங்க, உலக ஃபஸ்ட்டும்பாங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு, இதில் ஃபஸ்ட்டு, விளையாட்டில் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, எங்கேயோ போயிடுவான்ட்டு நினைக்கப்பட்ட ஒருத்தன் மூட்டை தூக்கிக்கிட்டு இருப்பான். அவனுடைய இளமை சம்பாதிக்கும் காலத்தில் என்னவாக இருப்பான், ஒரு வேலையும் இல்லாமல் அற்பமான கூலி வேலைக்கு வேலை செய்வான், பிளாட்பாரத்தில் கடையை போட்டு உட்காந்துட்டுருப்பான். என்ற இவனுடைய தகுதி, இவனுடைய கெப்பாசிட்டி எங்கேயோ போயிருக்கணுமே, இவனுடைய திறமைக்கு என்ன செய்யணும், எங்கேயோ போயிருக்கணுமே அப்படிங்கிற. அப்போ எங்கேயோ அதான் இவனுக்கு படித்த காலத்தில் கூமுட்டைன்னு சொல்லப்பட்டவன் இவனை மாதிரி 1000 பேருக்கு வேலை கொடுக்குறான். இவன் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் இவ்வளோ எஸ்எஸ்எல்சி ஃபஸ்ட்டுன்னு அந்த காலத்தில் பெருசாக போடுவாங்க பேப்பர்களெல்லாம், இப்போ போடக்கூடாது தடை போட்டாங்க. அந்த மாதிரி மார்க் வாங்குகிற ஆட்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் எந்த பிரகாசிக்க மாட்டான், ரொம்ப கீழே கிடப்பான். ஏன்னு கேட்டால் இது ரிஸ்க்கு தர்ற விஷயம் இருக்குது. செல்வத்தை வழங்குறது இருக்குல்ல, செல்வம் என்றால் பதவி கிதவி எல்லாம் தான், தொழில்துறை எல்லாமே தான் சேர்ந்துக்கிறோம். அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவன் நாடி தான். நம்ம இந்த மனித கணக்கில் வராது. நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி உள்ளவனுக்கு இந்த மாதிரி ஒரு கடை எடுக்கிறோம், ஒரு கடையில் எடுத்து ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறான்னு வைங்களேன், 10 வருஷம் வியாபாரம் பண்ணுவான். வியாபாரம் பண்ணுன்னா ஒரு வியாபாரமே நடக்காது. வியாபாரம் பண்ணுவான், ஒன்றுமே என்ன செய்யாது, அவனுக்கு ஓடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் அவன் கடையை கொடுத்துருவான். சரியாக வரல அப்படின்னு சொல்லி கடையை என்ன செய்வான், வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவான். கொடுத்த பிறகு பார்த்தா இன்னொருத்தன் வாங்குவான் அந்த கடையை, இன்னொருத்தன் அந்த கடையை எடுத்து நடத்துவான். நடத்தான்னு சொன்னால் சார் மாற எங்கெங்கேயோ போயிடும். அவன் கடையை எடுத்து நடத்துவான். அவனுடைய செல்வம் என்ன செய்கிறேன், எங்கெங்கேயோ பெரிய அளவில் போயிடும். என்னடா இதே இடத்துல தானடா அவன் வியாபாரம் பண்ணான், இதே இடத்துல அவனும் பண்ணணும், அவனுக்கு கிடைக்கல இவனுக்கு ஏன் கிடைச்சின்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஏன்னு கேட்டால் இதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கான். என்ன கணக்கு, நாடியவர்களுக்கு கொடுத்தல்ன்ட்டு கணக்கு வச்சுருக்கிறான். அதனால தான் ஒரு தொழிலை ஒருத்தன் தொடும்போது செல்வம் குளிக்கிறது, இன்னொருத்தன் போய் தொடுகிறான், அதே இடம், அதே மக்கள், அதே ஏரியா, அதே பொருள், அதே வியாபாரம், இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன விளங்கணும், அவன் அல்லாஹ் யார் யாருக்கு என்னன்னு நிர்ணயிச்சுட்டான். அதுதான் நடக்குதே தவிர நம்ம அறிவை கொண்டு நடக்கலை. ஒரு புத்திசாலியை நினைக்கணும், இவனுடைய திறமையை பார்த்தோம்னு சொன்னால் இவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி திட்டமிட்டு காரியங்களை செய்து இவன் பெரிய மல்டி மில்லியனர் ஆயிடுவான்ட்டு நம்ம கணக்கு போடுவோம்ல. அவன் எதுக்காக வேண்டி கூலி தொழிலில் இருக்கிறான், இவன் கூலிக்கு கூட லாயக்கப்பட மாட்டான்னு சொன்ன ஒருத்தருக்கு மேலே இருக்கிறான். அப்போ அல்லாஹ் அதை கேட்குறான், அடே இதை சிந்திச்சு பாருங்கடா, ரிஸ்க்குங்கிறத சிந்திச்சு பாரு. நான் நினச்சி தான் நடக்குதா, உன்னுடைய முடிவு பிரகாரம் செல்வந்தர்களும் ஏழைகளும் உருவாகிறார்களா, உன்னுடைய அறிவு பிரகாரம் உள்ள தீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் அந்த முடிவு இருக்குதான்னு பாரு. இல்லை, அதான் அல்லாஹ் கேட்குறான், அவ்வளோ இரோ அண்ணல்லாக எபுசுத்து ரிசுக் அலிமை யஷா ஓ யகதீர். நாடியவர் நான் நாடுறதான் கணக்கு, திறமையெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. நான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விரிவாகவும் செல்வத்தை சுருக்கமாகவும் கொடுப்பேன். இன்னஃபீதா அலிக்கல் ஆயாத்தின் லிகோமி யூக்கினூன். நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு இதில் என்ன இருக்கிறது, பல சான்றுகள் இருக்கிறது என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதுதான் ரிசுக்குடைய ஒரு விஷயம். அடுத்ததாக முகமது முபாஸ் என்பவர் கேட்குறாரு, தமாமும் பஹ்ரியா என்கிற ஏரியாவிலிருந்து கேட்குறாரு, நான் வேலை செய்யும் வீட்டில் எனக்கு சிகரெட்டு கொண்டு வர சொல்வார்கள். கொண்டு வர மறுத்தால் அது பிரச்சனையில் போய் முடியும். ஏனெனில் எனக்கு இந்த விஷயங்களுக்காக அரசாங்க உதவியை நாட முடியாது. அரசாங்கம் இதை அனுமதித்துள்ளது. என்னை நாட்டிற்கும் அனுப்ப மாட்டார்கள். இவ்வாறான ஹராம் சம்பந்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் எவ்வாறு நடக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தரும்னு கேட்குறாங்க. அதாவது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்டவை ஹராம் என்னங்கிறது பளிச்சென்று உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. தெரிஞ்சு தானே இந்த சிகரெட்டு ஹராம்ங்கிறத வச்சு விளங்கி கேட்குறீங்க. அந்த ஹராமானதுக்கு துணை செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு தெரிகிறது, அதனால் இந்த கேள்வி கேட்குறீங்க. அது சில காரியங்கள் ஹராம் என்றும் உங்களுக்கு தெரிகிறது. நம்ம ஹராமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது, துணை செய்யக்கூடாதுன்னு தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் ஒரு இடத்துல பணி செய்ய போகும் பொழுது என்ன சொல்லி வேலைக்கு போகிறீங்க, அந்த முதலாளி சொல்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் ஊழியராக இருக்கிற வரைக்கும் அவன் சொல்கிற வேலையை செஞ்சு தான் ஆகணும். அப்படி தானே ஒப்பந்தம் செய்து கொண்டு போகிறீர்கள். போனீங்கன்னா சாராயம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவான். நீங்கள் ஒத்துக்கொண்ட வேலை பிரகாரம் அவன் போய் தான் ஆகணும். ஒத்துக்கிட்டீங்கல்ல, உலக சட்டத்தில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ வேலைக்கு தகுதி இல்லைன்னு பாஸ்போர்ட்டையும் தரமாட்டான், அனுப்பவும் மாட்டான். உங்களை அவன் தண்டிக்க கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது.
அதனால் இப்போ இதில் என்னென்னு கேட்டால், நீங்கள் நிர்பந்தமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறீர்கள். இந்த நிர்பந்தமான நிலையில் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், நம்ம சில வேலைகளுக்கு போவதாக இருந்தால் என்ன மாதிரி வேலைகளுக்கு நம்ம போனால் இது மாதிரியான நிர்பந்த நிலையில் நம்ம செய்ய வேண்டியது வரும் என்று யோசித்து முன்னமையே திட்டமிட்டு அது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம ஒதுங்கி கொள்ளலாம். அந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்காமல் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறீங்கன்னா இன்ன வேலை தான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டில் வேலை செய்ய போனீங்கன்னா இன்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த பணிக்கு நீங்கள் போவதாக இருந்தாலும் இன்ன வேலையை செய்வதற்காக என்று நிர்ணயித்த வேலைக்கு போகிறீங்க. நிறுவனங்களுக்கு போகிற வேலைகள்லாம் இருக்குல்ல, அதுகளெல்லாம் தெளிவாக இருக்கும். மதுபானத்தை பரிமாறணும்னு அதில் போடப்பட்டிருக்கும். போடப்படாட்டி உங்களுக்கு அதை செய்ய மாட்டான். அப்போ இன்னென்ன செக்ஷன் இன்னென்ன வேலை அப்படின்னு தெரிஞ்ச இடங்களுக்கு போனால் இந்த பஞ்சாயத்து வராது. எங்கே இந்த பஞ்சாயத்து வரும்? தனி நபர்களுடைய வீட்டு வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால், அவன் வீட்டுடைய எஜமான் ஒரு நல்ல மனுஷனாக இருந்துட்டான். நல்ல மனுஷன்னா ஹராம ஹலாலை பேணக்கூடியவனாக இருந்தான்னா உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. அவனே ஹராமை செய்யலைங்கும்போது உங்களுக்கு போய் அந்த ஹராமை செய்கிறதுக்கு உதவி கேட்க மாட்டான். நீங்கள் போகிற ஒரு முதலாளி அவன் அதையெல்லாம் தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன், வேறு கஞ்சா அடிக்கிறவன் இருக்குமே என்று சொன்னால் அவன் செய்கிற வேலையை தான் நீங்கள் செய்ய வேண்டி வரும். அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் போய் மாட்டிக்கிறம்போது தனி விஷயம் இருக்குது. நீங்கள் பொதுவாக அந்த வேலைக்கு போகிறவர்கள் தனியார் வீடுகளுக்கு நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தால் அதில் இப்படிலாம் வரும். அவன் நல்லவனாக இருந்தால்தான் நமக்கு அது சரியாக வரும். அவள் நல்லவனாக இல்லை என்று சொன்னால் அவன் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் உங்களைத்தான் அவன் நாடுவான், உங்கள் உதவியைத்தான் நாடுவான் என்று இருந்தால் முன்கூட்டியே அதை நம்ம அறிய முடிந்தால் தவிர்த்து கொள்ளலாம். தெரியாமல் போயிட்டீங்க. இப்படி நான் வெளிநாட்டுக்கு உள்ளூரில் உள்ளவனே நம்ம கணிக்க முடியல. வெளிநாட்டில் உள்ள ஒரு ஓனர் நல்லவனாக தான் இருப்பான். துபாய், குவைத்லாம் முஸ்லீம்களாக தானே இருக்கிறாங்க. சவுதிலாம் முஸ்லீம் மக்கள் தானே, அவங்கெல்லாம் பீடி சிகரெட்லாம் குடிக்க போகிறாங்க. அப்படி நல்ல எண்ணெய் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க, போய் ஏமாந்துட்டீங்க. போனால் இப்போ நிர்பந்தமாக நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இது கண்டிப்பாக நிர்பந்தம் தான். ஏன் நிர்பந்தம்ங்கிறோம்? ஒரு இந்தியாவுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி பிடிக்காட்டி நாளைக்கு வெளியே வந்துடலாம். உள்நாட்டில் சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு தனிநபர்கிட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மார்க் அனுமதிக்காத ஒன்றை கண்ணால் பார்த்தீங்கன்னா இதோட கணக்க முடிங்க, நான் போகிறேன் என்று வந்துடலாம். அவன் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. ஆனால் வெளிநாட்டுக்கு போனீங்க என்று சொன்னால் தன்னால் நிர்பந்தமாகிடுது. ஏன்னு கேட்டால், நீங்கள் போன உடனே உங்களுடைய பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆதாரங்கள் அவன் கையில் தான் இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட்டு 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிக்காமல் நீங்கள் வர முடியாது. அவன் என்ஓசி கொடுத்தா தான் உங்களுக்கு இந்தியாவுக்கு நீங்கள் வர இயலும், சொந்த நாட்டுக்கு வர இயலும். அப்போ அவன்கிட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு கைதி மாதிரி, ஏறக்குறைய ஒரு அடிமை மாதிரி போய் நீங்கள் மாட்டிடுறீங்க. இப்போ நிர்பந்தமான நிலையில் நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னால் அது குற்றம் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் இந்த மாதிரி இடங்களுக்கு வருவதை நம்ம யோசிப்போம். அங்கே இருந்து அடுத்த விசா வாங்கிட்டு வரும்போது நல்ல சாலிகான மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அப்படியாப்பட்டவங்களுடைய வேலைக்கு மாற்றிக்கிறோன்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நிலை வராது. இப்போ நிர்பந்தத்துக்கு ஆளாகும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்டா? குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் 2வது சூறாவில் 286வது வசனத்தில் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துவது கிடையாது. உங்கள் சக்தியில் அங்கே இருக்கா? முடியலன்னு தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வர முடியுமா? இந்தியாவுக்கு வர முடியுமா? வேலையை விட்டு போக முடியுமா? முடியாது தானே? கேள்வி கிடையாது. அந்த நேரம் அந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா அல்லாஹ் கொஸ்டின் பண்ண மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், சிரமப்படுத்த மாட்டான். லஹா மா கசபத் வலைஹா மக்தசபத். அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு, அவன் செஞ்ச தீமை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு துவாவையும் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். இந்த துவாவையும் நீங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ் கற்றுத்தர துவாங்கிற அடிப்படையில் ஓதிக்கொள்ளலாம். அதில் அல்லாஹ் என்ன துவா கற்றுத்தரன்னா, ரப்பனா எங்கள் இறைவா, லா துஆஹிதுனா எங்களை நீ பிடித்து விடாதே, இன் நசீனா நாங்கள் மறந்து விட்டால், அவ் அஹ்தானா தவறுதலாக ஒரு பிழையை செய்து விட்டால் எங்களை பிடிச்சிடாத. ரப்பனா எங்கள் இறைவா, ஒலா தஹ்மில் அலைனா யுஸ்ரன் எங்கள் மீது ஒரு சிரமத்தை சுமத்தி விடாதே, கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா எங்களுக்கு முன்னுள்ள மக்கள் மீது சுமத்தியது போன்ற ஒரு சுமையை சுமத்தி விடாதே. ரப்பனா எங்கள் இறைவா, ஒலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி எதற்கு எங்களுக்கு சக்தி இல்லையோ அது மாதிரியான வேலையை எங்கள் மீது சுமத்தி விடாதே. வஃபு அண்ணா எங்களை மன்னிச்சிரு, வஃபிர்லனா எங்களை பாவங்களை பிழை பொறுத்து விடு.
வரஹம்னா எங்களுக்கு அருள் புரிந்து விடு, அந்த மௌலானா நீதான் எங்களுடைய எஜமானன், ஃபன்சுர்னா அருள் கோமில் காஃபிரீன் இந்த காஃபிரானவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவியாயிரி இப்படின்னு துவா செய்யுங்கள்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்போ இதில் 2 விஷயம் எல்லாம் சொல்கிறான். நமக்கு சக்திக்கு மீறி ஏதாவது செஞ்சு எங்களை பிடிச்சிடாதுன்னு ஒரு துவாவும் செய்ய சொல்லிடுறான். ஆரம்பத்தில் சொல்லி விடுகிறான் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான்ண்டு. அப்போ இந்த மாதிரி பிள்ளை இருந்தால் டெய்லி என்ன செய்யுங்க, உங்களுடைய பிரார்த்தனைகளில் இறைவா நெருக்கடில் நான் மாட்டிக்கிட்டேன், நிர்பந்தத்தின் காரணமாக ஏதாவது நான் செஞ்சு விட்டால், என் சக்திக்கு மீறி செஞ்சு விட்டால் என்னை பிடித்து விடாதே அப்படின்னு நினைத்து வேண்டா வெறுப்பாக அதை செஞ்சிங்கன்னா என்ன செய்யும், அல்லாஹ் வந்து குற்றம் பிடிக்க மாட்டான். அதே மாதிரி 23:62 அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒலா துகல்லஃபு ஒலா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்த மாட்டோம். லதைனா கிதாபுன் என்திக்கு பில் ஹக்கி நம்மிடத்தில் மெய்யை உண்மையை பேசக்கூடிய பதிவேடு இருக்குது. நீ பாட்டுக்கு நிர்பந்தம் இல்லாத நிர்பந்தம்னு பொய்யா நினச்சிக்கிறாத, எல்லாத்துக்கும் ரெக்கார்டு எங்கிட்ட உண்மையை பேசுகிற ரெக்கார்டு நான் வச்சுருக்கிறேன், அதை கவனத்தில் கொண்டு நிஜமாக உனக்கு சக்திக்கு இல்லைன்னு சொன்னால் செஞ்சுட்டு போ அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து நிர்பந்த நிலையில் அல்லாவே இல்லைன்னு ஒருத்தர் செஞ்சுன்னா கூட அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் சொமன் கஃபர் பில்லாஹி யாராச்சும் அல்லாஹ்ட்ட நிராகரித்து விட்டால் மின்பாதி ஈமான் கொன்ற பிறகு நிராகரிக்கிறான், அவன் அல்லாஹ் தண்டிப்பான். இல்லாமன் ஊக்குரிக நிர்பந்தத்திற்கு உள்ளானவனை தவிர ஓ கல்புகு முத்துமையின் பில் ஈமான் உள்ளத்தில் ஈமான் நிரம்பி இருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாகி அல்லாஹ் இல்லை பல அல்லாஹ் இருக்கிறான்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் அவனை பிடிக்க மாட்டேன்னு வர அல்லாஹ் குர்ஆனில் 16வது சூறாவில் 106 சொல்கிறான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நிர்பந்தம் நல்லா தெரிகிறது. இது நிர்பந்தத்தை அவங்கவுங்க தான் முடிவு செய்வாங்கன்னு இருந்தாலும் இது வந்து யார் முடிவு செய்யக்கூடிய அளவில் நீங்கள் பழிச்சென்று நிர்பந்தத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அங்கேருந்து வர முடியாது. வெளிநாட்டில் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க, அந்த வேலையுடைய இது காலம் வரைக்கும் நீங்கள் இருந்து ஆகணும். அதிலேருந்து அந்த காலம் வரைக்கும் பொறுத்து கொண்டு இருந்து இறைவா அந்த சீக்கிரம் மீட்டு விடுன்னு சொல்லிவிட்டு அதற்குரிய முயற்சியை செஞ்சு நீங்கள் தப்பிச்சு வரலாம். அது வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் மனசால் வெறுத்து அதை செய்யணும். நல்லா நெருக்கடிக்கு தான் நான் இதை செய்கிறேன், நானாக விரும்பி இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் என்ன செய்வான், அதை வந்து மன்னிச்சுக்கிறோம். அடுத்ததாக முகமது முஃபாஸ் பஹ்ரியா தம்மாம்லேருந்து அவர் கேட்குறாரு, அசுத்தம் சம்பந்தமான வசுவாசை போக்குவதற்கு விளக்கம் சொல்லவும் கேட்குறார். அதாவது அந்த அசுத்தங்கிற சம்பந்தமாக மனிதர்களுக்கு வசுவாசன்னு சொன்னால் தப்பான ஒரு எண்ணத்துக்கு பேர் வசுவாசம்பாங்க. தவறான எண்ணங்கள் இருக்கும்ல, தோன்றும்ல, அதுக்கு பேர் தான் வசுவாசங்கிறது. வசுவாசம்னா இல்லாததை இருக்கிறத நினைக்கிறது. வசுவாசம் என்னது, இருக்காது இருக்குதுன்னு என்ன செய்கிறது, நினைக்கிறது. இதில் பெரும்பாலும் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த வசுவாசல் அதிகமான வசுவாசல் வந்து அந்த தூய்மை செய்வதில் தான் வரும். தூய்மை செய்வதில் என்னத்தான், ஒருத்தன் வந்து இப்போ பாத்ரூம் போய் மலங்கழிச்சிட்டான், மலங்கழித்து கையை கொண்டு தான் அந்த மலத்தை கழுவுறான். கழுவுனவுடனே அதையும் கழுவிடுறான், கையையும் கழுவிடுறான்ல. கழுவிட்டான்னு சொன்னால் பொதுவாக கழுவுதல்ங்கிற 3 தடவை தண்ணி ஊற்றினா அது சுத்தமாகிடுச்சு, கை சுத்தமாகிடுச்சு. சரி, அதிகபட்சமாக ஒரு வாடை வரும்னு நினச்சினா சோப்பை போட்டு கழுவுனா சுத்தமாகி போயிடும். இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சில ஆள் என்ன செய்வான்னு கேட்டால் கையை போட்டு தேய்ச்சி அந்த கல்லில் போட்டு தேய்ச்சி ஒரு வாளி தண்ணியை காலி பண்ணுவோம் ஒரு கையை கழுவுறது. ஒரு கையை கழுவுவதற்கு என்ன செய்வான், ஒரு வாளி தண்ணி செலவழித்து காலி பண்ணிடுவான். அப்போ சுத்தமான பிறகும் சுத்தம் ஆவலைன்னு நினைக்கிறானே, இதான் மனநோய்ங்கிறது. சுத்தம் ஆகிடுச்சு, வசுவாஸ் சுத்தம் ஆகிடுச்சு. சுத்தமாயிருந்தா என்ன அர்த்தம், 3 தடவை தண்ணியை ஊற்றினா சுத்தமாயிரும். வாடை சுத்தமாகிறதுக்கு ஏதாவது நறுமண பொருள் ஏதாவது புசியக்காய் சோப்பு ஷாம்பு எடுத்தையாவது போட்டு என்ன செய்யலாம், கையில் ஊற்றி செய்யலாம், அது மொத்தமாக இருக்காது, வாடை இருக்காது. அதோடு விட்டுட்டு போக வேண்டியதானே. அதை போட்டு தேய்ப்பான ஒழு செய்ய போனோன்னா 1.5 மணி நேரம், கக்கூசுக்கு போனால் 2 மணி நேரம், 2 மணி நேரம் கக்கூசு இருக்க மாட்டான். அதை சுத்தப்படுத்துறதுக்கு நான் ஒரு டேங்கு தண்ணி காலி பண்ணிடுவான். கக்கூசு போய்ட்டு என்ன செய்வாங்க, பாத்ரூமில் உட்காந்து உள்ளே நுழைஞ்சான்னு சொன்னால் டேங்கு பூரா காலியாயிரும். அப்போ தான் அவனுக்கு சுத்தமாகும். இது வந்து சைத்தானுடைய வேலை. இந்த வசுவாசம் என்னது, யுவஸ் ஃபீஸ் தூரி நாசி மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ், மனித உள்ளங்களில் தப்பான எண்ணங்களை சைத்தான் வந்து போடுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ இதுக்கு சில உதாரணமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அது சிலர் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் தொழுதுகிட்டு இருக்கிறான், தொழுதுகிட்டு செஞ்சுட்டு போய் தொழுதுகிட்டு இருக்கும்போது வயிற்றில் ஒரு கட்டப்படான்னு ஒரு மாதிரியாக அந்த வாயுகள்லாம் கட்டக்கிற மாதிரியும் அதை மீறி ஒரு காற்று போன மாதிரியும் ஒரு ஃபீலிங்கு வரும், வயிற்றை கலக்கிற மாதிரி இப்படிலாம் ஃபீலிங்கு வரும். இப்போ இந்த தொழுகையை முறிச்சிட்டு போயிட்டு ஒழு செஞ்சுட்டு வரணுமா என்ன செய்கிறதுன்னு டவுட் வருது. அதை பற்றி ஒருத்தர் வந்து அப்பாஸ் இப்னு தமீம் என்பவர் வந்து என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறார். முறையிடும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்ன முறையிடுறாருன்னா, ரஜுலுல்லதி யுஹையலு இலைஹி அன்னஹு யஜிது ஷைய ஃபிஸ்ஸலா,
தொழுகையில் ஏதோ ஒன்று நடப்பது போல் அவர் வந்து கற்பனையில் அவருக்கு தோன்றுகிறது, அவர் என்ன செய்வார் அப்படின்னோன்னு ரசூல்லா சொல்கிறாங்க, லா என் ஷரீஃபு ஹத்தா யஸ்மா சவுத்தன் இஜ்தரிஹன். அப்படி மாதிரி காற்று போன மாதிரி வந்துச்சின்னு சொன்னால், அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நீ வந்து காற்று போச்சுன்னு விளங்கிக்க, அல்லது இந்த துர்வாடை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த காற்று பிரிந்து விட்டு விளங்கிக்க, இல்லைன்னு சொன்னால் நீ பாட்டு தொழுகிட்டு. இந்த மாதிரி எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. சந்தேகம் வரத்தான் செய்யும், காற்று பிரிகிற மாதிரி அந்த காற்று தான் வெளியே தான் இருக்கும்னு ஒரு உணவு, அதெல்லாம் கண்டுக்கிறாத. இதெல்லாம் வசுவாஸ் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும். சத்தம் வந்துச்சா ஒழு செஞ்சுட்டு வா, நாற்றம் வந்துச்சா ஒழு செய், இல்லைன்னா வரலன்ட்டு போ. அப்போ அந்த மாதிரி டவுட் வரல என்ன செய்யணும்டா, இது தூக்கி எறிஞ்சிட்டு என்ன செய்யணும், ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துடணும். இது குறித்த விஷயங்கள் புகாரில் 137லையும் புகாரில் 2056வது ஹதீஸ்லையும் என்ன செய்கிறது வருகிறது. முஸ்லீம்லேயே என்ன செய்கிறது இதே மாதிரி வார்த்தை வருது. எப்படின்னா, இதா வஜத ஆஹதுக்கும் ஃபி பத்தனிஹி ஷையா, ஒருவன் தனது வயிற்றுக்குள்ளே எதையாவது உணர்ந்தானேயானால் அஷ்கல் அழகி, அது பெரிய அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குகிறது, சந்தேகத்தை உண்டாக்குறது. ஹரஜ மின்ஹு ஷைவும் நம்லா, அவனிடமிருந்து அந்த காற்று வெளிப்பட்டதா வெளிப்படலையா என்று ஒரு சந்தேகம் ஏற்படும் என்று சொன்னால், பலா யஹ்ருஜன மினல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதை விட்டம் வெளியே வரக்கூடாது. ஹத்தா யஸ்மா சவுத்தன் இஜ்தரிஹன், சத்தத்தை கேட்குற வரைக்கும் அல்லது வந்து காற்றை அந்த நாற்றத்தை உணரும் வரைக்கும் வரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த இதான் வசுவாசுங்கிறது. தூய்மைக்கு உள்ள வசுவாசம் இதுதான். என்ன செய்யணும், தூய்மை ஆயிடுச்சு, அவளை தண்ணி ஊற்றிட்டுலப்பா தூய்மை ஆயிடுச்சின்னு போய்கிட்டாரு 4 தடவைக்கு இப்படி இந்த மாதிரி கை எப்படி கழுவி இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் எல்லாத்துலேயும் வசுவாசம் ஏற்பட்டு போயிடும். வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவனுக்கு செய்ய இயலாது, முன்னேறவே மாட்டான். எதை செஞ்சாலும் செய்யலைன்னு நினைப்பான். நல்லா துணியை துவைச்சிவிட்டு என்ன செய்வான், துவைக்கலன்னு நினைப்பான். அப்போ 2 வருஷம் உழைக்கக்கூடிய ஒரு துணி வந்து இவனுக்கெல்லாம் 10 நாளைக்கு தான் உழைக்கும். போட்டு கல்லில் போட்டு தேய்ச்சி என்ன செய்வான், அந்த சட்டையை ஒன்று வாங்கிடுவான். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன செய்யணும்னா, துவைச்சா சோப்பட்டால் போயிடும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு தான் இருக்கும், விட்டு தரல. இது மாதிரியாக இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் என்ன செய்வான்னா அந்த வசுவாசம் இல்லாமல் போயிட்டுருப்பான். ரூபா என்ன வேண்டியிருக்கு, ஒரு 100 ரூபா தலகை தர்றாங்க, 40 தடவை நிலமா, ஒரு தடவை 2 தடவை நிலம், ஒரு தடவை எண்ணுறோம் ரைட்டாக இருக்குது, சரி விடுபட்டு போயிருக்கும்னு பார்த்தோம், இன்னொருக்கு எண்ணுறோம், அதிகபட்சம் 3 தடவை எண்ணி பார்க்கலாம். 3 தடவை எண்ணி பார்த்தாலும் 100 தான் வருது. இவன் என்ன செய்கிறான், இல்லை ஒரு நாள் விட்டு போட்டிருந்தா 40 தடவை எண்ணுறான், 50 தடவை என்னன்னா இவன் யார் லூஸ் இவன். அப்போ வந்து மனநோய் வஸ்வாஸ். அப்போ ஒரு விஷயத்துக்கு அதிகபட்சம் உலகத்தில் என்ன செய்யணும், 3 தான் கணக்கு வைக்கிறாங்க. 3 தடவைண்டா எதாக இருந்தாலும் சரியாக வந்துடும். அதுக்கு மேலேயும் இருக்கலாமாண்டா இருக்கலாம், லாஜிக் இப்படி சரியாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக அப்படிலாம் இருக்காது. 3 தடவை இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். 1-2 போனால் தான் போயிட்டு போதுங்கிறேன், ஒரு 100 ரூபா போனால் தான் போயிட்டு வந்தால் வந்துட்டு போகுது. அதனால மனநோயாளிக்கு ஆளாக முடியுமாண்டா ஆக முடியாது. அப்போ ரூபாய் எண்ணி பார்க்குறது, 100 தடவை எண்ணி பார்க்குறது, கதவை பூட்டி போய் இறங்கி நான் இழுத்து பார்ப்பான், பூட்டிட்டீங்கள இறங்கி ஒரு தள்ளி பார்த்தா சரியாக போயிடும். போயிட்டு 4 அடி தள்ளிவிட்டு மரம் உட்காந்து என்ன செய்வான், மரம் வந்து தள்ளுவான், மரம் போயிட்டு மரம் தள்ளி பார்ப்பான். இதெல்லாம் என்னது வஸ்வாஸ். இதெல்லாம் இல்லாத எது ஃபினிஷ் ஆகிடுச்சின்ட்டு உலகம் சொல்லுகிறதோ அது மாதிரியான விஷயத்தை அதே மாதிரி அவன் எடுத்துக்கிறாமல் என்ன செய்யறான், அவன் எக்ஸ்ட்ராவாக நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன், எக்ஸ்ட்ராவாக பாதுகாப்பாக இருக்கிறேன்னு நினைத்து கொண்டு என்ன செய்வான்னு கேட்டால் கூடுதலாக கேர் எடுக்கிறாம, அதெல்லாம் ஒரு மனநோய். அது அவனுடைய மூளை வந்து கொஞ்சமாக வந்து குழப்பத்தில் ஆகிக்கிட்டே வருது. இது கொஞ்சம் போகும்போது அப்படி குழம்பு மொத்தத்துலேயும் கிறுக்கனில் மாறிடுவான்னு என்ன செய்யணும், நம்ம உணர்ந்து அதெல்லாம் தப்பிச்சுக்கணும். அந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னு சொன்னால் வேணும்டே இதை ஒதுக்கிட்டு போயிடணும். 3 தடவை கழுவிட்டு சுத்தமாகவே நினச்சாஞ்சரி போடா சைத்தானேன்னு என்ன செய்யணும், வெளியே 4 நாளைக்கு செஞ்சுட்டீங்கன்னா அந்த வசுவாசு போயிடும். ஜெயிச்சு தான் நிற்கணும். அந்த மாதிரி இதுக்கு என்ன செய்யணும், என்ன கேட்டால் இன்னல் லன்னலா யுகுனி மினல் ஹக்கி செய்யா, லன் ஊகம் என்பது உண்மை பக்கம் ஒருபோது நிற்காது. ஊகம் தான் இதெல்லாம். ஊகத்தை தூக்கி கடாசி விடுன்னு நல்லா என்ன செய்கிறான், 53:28 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான், ஓ இம்மா என்ஸ் அன்னக்க மின ஷைத்தான் நசுன் ஃபஸ்தா இது பில்லா, ஷைத்தானிடமிருந்து ஒரு தீண்டுதல் உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால் அவன்கிட்டருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லித்தரான். 207வது சூறாவில் 200வது வசனத்தில் இது ஷைத்தானுடைய தூண்டுதல் தானே. இது கழியினது சுத்தமானது சுத்தமாகலைன்னு சொன்னால் அவன் தான் அந்த வேலையை செய்கிறான். அப்போ ஷைத்தான் தான் இதை செய்கிறான்னு தெரியுமா, என்ன செய்யணும்னு கேட்டால் மறுபடியும் அந்த எண்ணம் வருதுன்னு வைங்க, பாத்ரூம் போகிறீங்க கழுவிட்டீங்க, ஒரு வாளி தண்ணியில் கழுவிடலாம் அதிகபட்சமாக போனால், அது சுத்தமாகிடுச்சு. குடிக்க போகிறீங்களா, ஒரு உடம்புலாம் நினைஞ்சிருச்சின்னு சொன்னால் போதும், ஹீட்டு குறையணும்னு நினச்சா இன்னொரு வாளியை ஒன்றா சேர்த்து ஊற்றுங்க, குளிச்சிட்டோம்ல. அதுக்கு இப்படி குளிக்கிறதுக்காக நீங்கள் மொத்த டேங்கையும் காலி பண்ணணும் அப்படி நினச்சின்னா ஷைத்தான் தான் நம்மளை அந்த வேலையை பார்க்குறான்னு என்ன செய்யணும், வேணும்னு அது மிரட்டி அவனை ஷைத்தானை நம்ம எச்சரிக்கை பண்ணிட்டு நம்ம அவுது பில்லாஹி சொல்லிட்டு என்ன செய்யணும், வந்துடணும். 2 தடவை தண்ணி ஊற்றணும், உடம்புலாம் அணைஞ்சி வச்சு போட்டால் ஷைத்தானே உன் சொல்ல கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா மனநோய்க்கு ஆளாக மாட்டீங்க. இதை லேசாக விட்டீங்க என்று சொன்னால், வசுவாசம் விட்டீங்க என்று சொன்னால்
அப்புறமேலு வந்து நீங்கள் எத்தனை பேர் இந்த வசுவாசு நோய் ஆணோ பெண்ணுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை நரகமாக போயிடும். பொண்டாட்டி தொடமாட்டான், புருஷனை தொடமாட்டா, அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு அந்த அசுத்தம் சுத்தம் அப்படி சுத்தங்கிறதுல வரக்கூடிய இந்த வசுவாசு வந்து தாம்பத்திய வாழ்க்கையை போல நாசமாக்கி எத்தனை விவாகரத்தில் வந்த கேஸுகள்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதில் வந்து இந்த மாதிரி கேஸுகள் நிறைய என்னடான்னு பார்த்தா சுத்தமாக இருக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு கேஸ். சுத்தமாக ஆயிடுவாங்க இவ்வளோ நினச்சிக்கிறது, சுத்தமாக இருக்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து ஓவராக போகணும். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு தான், எல்லாமே ஒரு லிமிட்டு தான். அதனால் திருப்பி என்ன செய்யக்கூடாது, அதை வந்து செய்யக்கூடாதுங்கிறது தான் அதுக்குரிய அறிவுரை. அடுத்ததாக தம்மாமில் இருந்து புதுக்கோட்டை ஜபருல்லா கேட்குறாரு, கள்ள ஐடி கலாச்சாரத்தில் ஒரு ஜமாஅத்து அழிந்து விட்டது, மீண்டும் அதே வேளை என்டிபியில் சில சகோதரர்கள் செய்கிறார்கள், இதற்கு உங்கள் அறிவுரை என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கள்ள ஐடின்னு எப்போ வருகிறதோ அவர் யாருன்னு நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அதான அர்த்தம். ஒருத்தன் தன்னுடைய முகவரியோடு தன்னுடைய பேரோடு தன்னுடைய முகங்காட்டி கொண்டு ஒரு கருத்தை சொன்னான்னு சொன்னால் அவன் யாருன்னு நமக்கு தெரிய வந்தால், அவன் நம்ம சொல்ல கேட்கக்கூடியவன் என்று இருந்தால் அவன்கிட்ட பேசி, ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுற, இது மார்க்கத்தில் பாவம், இப்படி செய்யக்கூடாது, இதுக்கு மறுமையில் என்னென்ன தண்டனை இருக்குது தெரியுமான்னு அவனுக்கு பயான் பண்ணி ஏதோ திருத்தலாம். இவன் கள்ள ஐடிங்கிறவனை யார், அவன் வந்து ஒரு கோழை பையன், தான் யாருன்னு காட்டிக்கிற மாட்டேங்கிறான். நீ ஒரு கருத்தை சொல்கிறா இருந்தால் நான் தாண்டா அதை சொல்கிறேன் அப்படின்னு நீ சொல்லலைன்னா நீ எல்லாம் மனுஷ இனத்தில் சேராதவன், முனாஃபிக்கை விட கெட்டவன். முனாஃபிக்கு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரியாக வந்து வேஷம் போட்டு நடிக்கிறவர்கள் இருந்தார்கள்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன அறிவுரை, யாருன்னு உங்களுக்கு தெரியல, என்ன அறிவுரை சொல்ல போகிறீங்க, எப்படி திருத்துவீங்க இவங்கள? ஒரு கள்ள ஐடியில் ஒரு தான் யாருன்னு தெரியாமல் ஒரு புது ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஐடியை உண்டாக்கி அதன் மூலம் ஒரு திட்டி எழுதுறான்னு வைங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியலை, நான் என்னத்தை அவனுக்கு சொல்கிறது, நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க? அப்போ இந்த மாதிரி ஆட்களை என்ன செய்யணும், அல்லாட்ட வந்து தன் பேரில் ஒருத்தன் செஞ்சால் தான் அவனுடைய தவறுகள் 4 பேர் சுட்டி காட்டுவாங்க, நல்ல விஷயங்கள்லாம் வரவேற்பு தெரிவிப்பாங்க, அவன் நல்லவனாக உலகத்தில் நடை போடுவான். எப்போ இந்த கள்ளஐடி வந்துட்டானோ அடுத்தவனுடைய பாவத்தையெல்லாம் சுமக்குவான், திருந்தவும் மாட்டான். ஏன்னா திருந்துறதுக்கு யாரும் அறிவுரை சொன்னால் தானே திருந்துவான். இவன் தான் அறிவுரை சொல்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம மறைச்சிக்கிட்டானே, தன்னைய தான் யாருன்னு இனங்காட்டம் மறைச்சிக்கிட்டானே. இந்த கள்ளஐடி பயிலும் 50 பேருமே என்ன செய்வான், நரகத்துக்கு தான் போய் சேருவாங்க, திருந்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் வந்து இந்த அளவு துணிஞ்சு நான் யாருன்னு கூட காட்டாமல் சொல்லுவேன்னா இது அவதூறுலேயும் மிஞ்சின அவதூறு தானே. அவதூறு சொல்கிறவனாவது ஒரு பாராட்டுக்குரியவன், ஏன் நான் தாண்டா சொல்கிறேன் அந்த அவதூறுன்னு சொல்லி அதுக்குரிய தண்டனையை சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். இவன் அவதூறு சொல்கிறான், யாருன்னு காட்ட மாட்டேங்கிறான், தன்னை யாருன்னு இனம் காட்ட மாட்டேங்கிறான். இவன் வந்து அவதூறு காரணையெல்லாம் மிஞ்சின அவதூறு காரணம் இருக்கானா இல்லையா? அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கும்போது நீங்களும் தான் என்ன செய்யணும்னு கேட்டால், அதிகமான இந்த கள்ள ஐடி பெருகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், கள்ள ஐடியில் உங்களுக்கு உடன்பாடான ஒரு கருத்தை சொன்னால் கூட அதை நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதில் போய்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, திட்டி கூட போடுறீங்க. இதெல்லாம் அவனுக்கு வந்து பூஸ்ட், அதெல்லாம் நம்பர் ஏறும். அப்போ நீங்கள் அதை கண்டுக்கிறான் பிளாக் பண்ணி விட்டு போயிருங்க. கள்ள ஐடின்னு வரும் இந்த கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற அந்த கள்ள ஐடிகளை பிளாக் பண்ணிங்களா? பிளாக் பண்ண அந்த கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த நாய் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. நம்மளாம் கள்ள ஐடின்னு வந்து நல்லா பிளாக் பண்ணிடுவோம். எந்த கள்ள ஐடி எனக்கு டேக் பண்ணாலும் சரி, அவன் யாருன்னு எனக்கு தெரியாமல் எனக்கு அதை அனுப்புனான்னு சொன்னால் அவன் செஞ்சிருவேன், நம்ம பிளாக் பண்ணிடுவோம். நமக்கு அவன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த கள்ள ஐடியில் வரக்கூடியவர்களை அது தவறுன்னு விளங்கக்கூடியவன் நீங்கள் எதுக்காக நீ பார்க்குறீங்க, நீங்கள் எதுக்காக அதில் என்ன சொல்கிறான்னு அவன் தான் யாருன்னு காட்டிக்கிற மாட்டான்னு அவனுடைய கருத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? அவன் யார் மேலே என்ன வேண்டாலும் சொல்லுவான்ல. அப்போ இதுக்கு உள்ள ஒரே அறிவுரை என்னென்னு கேட்டால் அவனுக்கு அறிவுரை கிடையாது. இது தவறுன்னு உணர்ந்து கேள்வி கேட்குற மக்களுக்கு தான் அறிவுரை சொல்ல முடியும். உறுதியான முறையில் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிடுங்க. இந்த கள்ள ஐடியெல்லாம் நம்ம ஒருக்கா தான் வரும். எனக்கெல்லாம் ஒரு தடவை வந்துச்சுன்னா அவ்வளோ அந்த நிமிஷம் உள்ளே போய் உள்ளே பிளாக் பண்ணி இனிமேல் ஒரு காலத்துக்கு எனக்கு அவன் டேக் பண்ண முடியாமல் எதுவும் அனுப்ப முடியாமல் நம்ம தடுத்துருவோம். அவன் என்ன கூட நமக்கு தெரியாது. ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து சில பேர் அனுப்பி வைப்பாங்க. அப்போ கூட எனக்கு அது ஓப்பன் ஆகாதுங்கெல்லாம் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சலும் வராது. இதில் நீங்கள் பாட்டுக்கு அழகான பணிகளை செய்யலாம், நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போனால் அந்த உலகத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. 4 கள்ளஐடிகள் இருந்துட்டு என்னமோ பாதி உலகம் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. அந்த 4 பேரையும் பிளாக் பண்ணி விட்டீங்கன்னா மக்கள் பூரா நல்லவங்களாக இருக்காங்கன்னு உங்களுக்கு பற்றும். மக்கள்லாம் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்த 4 கள்ளஐடி போயிடுவோம்னால என்ன செய்றீங்க, 2 வகையாக மக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வகையாகலாம் இருக்கலை, ஒரு வகையாக தான் இருக்கிறாங்க. அது அந்த ஒரு வகையான கோடிக்கணக்கான மக்களில் ஒரு 4 கிறுக்கு போயிருக்கான்னு அர்த்தம்.
அதனால் இந்த கல்லையடிக்கு வந்து ஒரே வழி என்னன்னு கேட்டால், எந்த நமக்கு ஆதரவாக சார்பான கருத்துக்கள் அள்ளி அள்ளி போட்டாலும் சரி பிளாக் பண்ணி விட்ருங்க. நான் தான் இன்னார் தான்ன்ற பேரோட அடையாளத்தோடு பண்ணுறானா அவன் சரியாக பண்ணான்டா வரவேற்றுட்டு போவான், தப்பாக பண்ணால் சுட்டி காட்டுவான், அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான பதிவுகளை பார்க்கணுமே தவிர கல்லையடியை பார்க்குவதே இல்லை. நீ முடிவெடுத்து பாருங்கள். எவனாச்சும் இருக்கிறான்னு பாரு. எதனால் அவன் பார்க்குறான், என்னத்தையாவது போடுறான்னா 100 பேர் போய் எதுக்கு லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, குறைஞ்ச திட்டியாச்சும் போய் எழுதுகிறாங்க. ஓ நம்ம பதிவு ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, அப்போ என்ன செய்வா, இன்னொன்று போட்டால் 200 பார்ப்பாங்க. அதான காரணமே. அப்போ இந்த கல்லையடியை வந்து நம்ம ஊக்குவிக்கக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் புகார் செய்ய முடிஞ்சால் கூட கூட்டமாக சேர்ந்து என்ன செய்யுங்க, அது ரிப்போர்ட்டு கூட அடிங்க. இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது களத்திலே, அது மாதிரி செய்யணும். அதான் அதுக்குரிய பதில். 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது என்று இஸ்லாம் கூறுகிறது. அதில் ஒன்று மழை. ஆனால் வளைகுடா நாடுகளில் க்ளவுட் சீடிங் என்ற செயற்கை முறையில் மழை பெய்ய செய்கிறார்களே, இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 5 விஷயங்கள் அறிய முடியாது என்பதில் வந்து மழையையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்னல்லாஹ் இந்த இல்முசா, கியாமத்து நாள் எப்போதுங்கிற அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். போய் நசுலுல் கைஸ, மழை இறக்குறான், அதுவும் அவனுக்கு தான் தெரியும். இப்போ ஏலம் மாஃபில் அர்ஹாம், கருவறையில் உள்ளதை அவன் தான் அறிகிறான், அது ஒன்று. ஒமா ததிரி நப்சுன் பி மாதா தக்ஸி புகதா, நாளைக்கு நம்ம என்ன சம்பாதிப்போன்னு எவனும் சொல்ல முடியாது. ஒமா தகதிரி நப்சுன் பி ஐயர்லின் தமூத், எந்த இடத்துல நம்ம சாவுவோம், மரணம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த 5 விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த 5 விஷயத்தில் மழையையும் சொல்லுகிறான். அப்போ மழையை யாரும் அறிய முடியாதுங்கும்போது நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், செயற்கை முறையில் மழை பொழிய வைக்கிறாங்க. அப்போ அது தெரிஞ்சு போயிடுது. செயற்கை முறையில் மழை பெய்ய வைக்கும்போது இந்த மாதிரி மழை பெஞ்சிருது, நினச்சபடி மழை பெய்யுதா இல்லையா அப்படிங்கிறத கேட்குறாங்க. முதல்ல மறைவானது அறிய முடியாது என்பதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால், அது மறைவானதாக இருக்கும்போது அறிய முடியாதுன்னு அர்த்தம். மறைவானது என்பதை கடந்து விட்டால் அறியலாம். அது மறைவாக இருக்கிற வரைக்கும் தானே மறைவானது. இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் செயற்கை முறையெல்லாம் விட்டுருங்க, உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்து பாருங்கள். வெதர்னு அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக வச்சுருப்பான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த வெதர் ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டே இருப்பான். 6 to 8 இத்தனை டிகிரி இருக்கும், 8 to 10 லேசாக மேகங்கள் இருக்கும், 10 to 12 லேசாக தூறல் போடும், 12 to 2 பெரிய மழை பெய்யும், மறுபடியும் அதை மழை மேகம் போயிடும்ன்ட்டு இப்படி போட்டிருப்பான்னு வைங்களேன். இதில் போட்டிருக்கிற பிரகாரம் ஒரு 75% நடந்துடும். அப்போ இவன் போட்டான் 8 மணிக்கு இன்றைக்கி சென்னையில் மழை பெய்யுண்டு இந்த என்னுடைய அப்ளிகேஷனில் காட்டுது, இன்றைக்கி பேஞ்சிக்கிட்டு இருக்கு மழை. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மழை பெய்கிறது. அப்போ இது வந்து மறைவானது அறிந்ததுன்னா மறைவானது அறிஞ்சது கிடையாது. மேகம் வந்துச்சு, மேகம் இங்கே இருக்கிறது, மேகத்தை வந்து படம் எடுத்து பார்க்குறான். இந்த மேகம் இதனுடைய வேகத்தை, காற்றுடைய சுழற்சி வேகத்தை பார்க்குறான். இந்த வேகத்தில் இந்த மேகம் பயணிக்கும் என்று சொன்னால் இவ்வளோ நேரத்தில் அது வந்து ஒரு குளிர்வடையும், இவ்வளோ நேரத்தில் அது வந்து மழையாக பொழியும், இந்த இடத்துக்கு நேரம் அது போகும்போது மழையாக வரும்னு சொல்லி ஒரு கணிப்பிட்டு அவன் சொல்லுகிறான். இந்த கணிப்பிட்டு சொல்வது ஒரு கணிப்புக்கு தகுந்தவாறு ஒரு 75% என்ன செய்யும், கரெக்டாக இருக்கும். இது வந்து மறைவானதை அறிகிறான், இருக்கிறத அறிகிறான். எது கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காட்டுகிறான்னு அதைத்தான் அறிகிறான். அவன் எதை சொல்லணும்னு கேட்டால், இந்த மேகம்லாம் இல்லாமல் இருக்குல்ல, அப்போ அவன் சொல்லணும். எப்படி சொல்லணும், போன வாரம் சொல்லியிருக்கணும், இந்த இடத்துல வரணும், எதையுமே எந்த ஒரு இதையும் பார்க்காம சொல்லியிருக்கணும். இப்போ கருவுரை உள்ளதை வந்து அறிய முடியாதுன்னு இருக்குது. அது மறைவாக வச்சுக்கிட்டு தான் அறிய முடியாது. ஸ்கேன் பண்ணி பார்க்குறான், உள்ளது 2 ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு ஸ்கேனில் காட்டுது. மறைவானது அறிஞ்சிட்டான்னு சொல்லுவீங்களா? அது மறைவானது இப்போ இல்லையே. மறைவானதுங்கிறத மாறி போச்சங்க. உள்ளுக்கு நுழைஞ்சு போய் பார்த்துவிட்டு மறைவானது இப்படி சொல்ல முடியும்? அது மறைவாக இருக்கும் வரையில் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த செவத்துக்கு பின்னாடி யார் இருக்கான், அது மறைவானது. நான் ஒரு சிசிடிவி கேமரா பின்னாடி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறேன், அந்த செவத்துக்கு பின்னாடி நிற்கிறவனை பார்க்குறேன். இது மறைவானது அறிகிறதாகுமா? இந்த செவத்துக்கு பின்னாடி ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் எனக்கு அறிய முடியாதுல்ல. இந்த செவத்துக்கு பின்னாடி நிற்கிறவனை அறிவதற்காக ஒரு கேமராவை போட்டுவிட்டு அதை இந்த டிவியில் நான் பார்த்தேன்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த இடத்துல செவத்தில் சாஞ்சிக்கிட்டு இந்நேரம் நிற்கிறான்னு எனக்கு சொல்ல முடியும்ல. மறைவாக தானே இருக்குது. இது மறைவு இல்லை. ஏன் மறைவு இல்லை? அது அங்கே நீ போயிட்டிய, அந்த ஸ்பாட்டுக்கு நீ போயிட்டிய. எப்போ கேமரா போயிடுச்சோ நீனே ஸ்பாட்டுக்கு போயிட்டேன்னா மறைவானது இல்லை. மறைவானதுங்கிறது இருக்கிற வரைக்கும் தான்
அதை வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு மனுஷனால் அறிந்து கொள்ள முடியாது. மறைவானது என்பதை வந்து தாண்டி விட்டால், மறைவானது என்பது மறைவு அல்லங்கிற அளவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக அறியலாம். அந்த மாதிரி விஷயங்களை அறியலாம், ஊகிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த செயற்கை மலைங்க, அந்த மாதிரி செயற்கை மலைன்னா என்ன, அந்த சில சில்வர் அயோடைட் மாதிரி சில பவுடர்களை, கெமிக்கல்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது மேகத்தின் பக்கம் தூவுவாங்க. தூவுன உடனே என்ன செய்யும்னா, அது ஓடி விரட்டி விடுற மாதிரி, மேகத்தை விரட்டுவதற்காக வேண்டி, உதாரணமாக வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற மேகத்தை வந்து துபாய்க்கு விரட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி அதை போட்டோன்னு என்ன செய்யும், அதில் ஏற்பட்ட ஒரு அதிர்வலைகள் மூலமாக அது நகர்ந்து வரும். நகர்ந்து வரும்போது அந்த நம்ம இடத்துக்கு வந்தோன்னு என்ன செய்வான்னு கேட்டால், அந்த மழை பெய்யக்கூடிய அந்த பவுடரில் அடித்தோன்னா மழை வந்து கொட்டிருங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. இப்படியான ஒரு முயற்சிகளில் வந்து ஒரு பாதிக்கு பாதி தான் நடந்திருக்கு, பாதி வந்து நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுறாங்க. மேகத்தை ஓட்டிக்கிட்டு போய் நமக்கு தேவையான இடத்துல நிப்பாட்டி அந்த இடத்துல மழை பெய்தல் என்று சொன்னால், நீங்கள் சொன்னபடி அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் அது மறைவானதை இப்போ இல்லையே. அல்லாஹ் எதுக்காக சொல்கிறான்னு கேட்டால், உனக்குள்ள அறிவு வந்து மறைவானது அறியாது. மறைவுங்கிறத தாண்டி நீனே அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா மறைவு இல்லை தானே. இப்போ சொர்க்கம் வந்து மறைவானது தானே. நானே சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால் அதில் உள்ளதை நான் பார்த்த மறைவானதா? சொர்க்கத்தை அறிய முடியாது தான். இப்போ நானே சொர்க்கத்துக்கு நாளைக்கு போயிட்டு சொர்க்கத்தில் எல்லாத்தையும் பார்க்குறேன், மறைவானது என்ன பண்ணுறதும் தெரியுதே அப்புறம் மறைவானது. அப்போ மறைவானது என்பதை அறிய மாட்டான்னு மனிதனுடைய அறிவுடைய தன்மைக்கு அல்லாஹ் சொல்கிறான். உன் அறிவு என்னன்னு கேட்டால், அதுக்கு மறைப்பு போடப்பட்டால் அதனால் அறிந்து கொள்ள முடியாது. மறைப்பு விலகினால் அறிந்து கொள்ள முடியும். மறைப்பு விலகிட்டால் என்ன செய்ய, இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ள அறிய முடியாது. செவத்தை அடித்து தள்ளிட்டு அறிய முடியும்ல. அறிய முடிஞ்சவொன்னே மறைவானதை அறிஞ்சிட்டியா, இல்லை மறைவை எடுத்த பிறகு அறிஞ்சியா? அப்படி தான் எல்லா மறைவானதுக்கு அப்படி தான் அர்த்தம். மறைவானது அறிய முடியாதுன்னு சொன்னால், மறைவானது என்கிற ஒரு எல்லையை கடந்துட்டோம் என்று சொன்னால், அப்போ இந்த அறிவு, மனிதனுடைய அறிவு அங்கே போகும். இந்த செவத்தை தாண்டி போகாது. செவத்தை இடித்து தட்டால் போகும்ல, அப்போ மறைவானது இல்லாமல் போயிடுதுல. அப்படித்தான் இந்த மாதிரி சிலதை சொல்ல முடியும். அதனால் மறைவானது அறிய முடியாதுங்கிறது கியாம நாள் வரைக்கும் ஒட்டைக்கவே முடியாது. மறைவானதுன்னா முதல்ல மறைவாது. ஏன்டா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு மறைவுங்கிறத நுழைஞ்சு பார்த்துட்டு நீ போய் பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு கருவியை விட்டு கேமரா விட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு நீ வந்து மறைவானதுங்கிற. மறைவானதை வச்சுக்கிட்டு உனக்கு சொல்ல இயலுமா? அதான் கேள்வி. இந்த கண்ணை கொண்டு எதை பார்க்க முடியுமோ அதை நீ பார்க்குறது மறைவாக இருந்தால் பார்ப்பியா? முடியாது. அதே மாதிரி எங்கேயோ உள்ளது ஃபோன் பேசுகிறது மறைவானது தானே. நீங்கள் அங்கே வந்துக்கிட்டு ரியாத்தில் தம்மாமிலேருந்து கேள்வி கேட்குறேன், நான் இங்கே உட்காந்து பதில் சொல்கிறேனே. நீங்கள் கேள்வி கேட்டது எனக்கு வந்துருச்சு, மறைவானது தானே அது. மறைவாக இருந்து நீங்கள் கேள்வி கேட்டாலும் வீடியோ காலில் போட்டிங்கன்னா நான் உங்களை பார்க்குறேன், எங்களை பார்க்குறேன், இது மறைவானது கிடையாது. எங்கேயோ உள்ளால எங்கேருந்தே பார்க்குறோம். இது மறைவுங்கிறதை நீக்கிட்டோம். மறைவுங்கிறது இல்லாமல் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக மாற்றிட்டோம்னு சொன்னால் அது அறிய முடியும். மறைவை வச்சுக்கிட்டு அறிய முடியுமாங்கிறது தான் ஒரு கேள்வி. சரி, அதுக்கடுத்து வந்து பூனைகளை வளர்ப்பதன் மூலம் ஜின்களும் சைத்தான்களும் வீட்டில் குடியிருக்கும் என்று ஒரு வீடியோ பரவி வருகிறது. நபிசல் அவர்கள் வளர்க்க அனுமதி தந்த உயிர் பூனை. இந்த பயான் நபிகள் சொன்னதுக்கு எதிராக உள்ள விளக்கம் தேவை என்று வீடியோ இணைத்துடன் போட்டிருக்கிறார். அதாவது இந்த பூனை சம்பந்தமாக ஒரு வீடியோ ரொம்ப நாளாக பரவிட்டு இருக்கிறது. ஒரு ஒரு மூளை வந்து பூனை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து நிறைய பேர் மறுப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம புதுசாக கொடுக்க தேவையில்லை, அவர் உளறி இருக்கிறார் என்பதை யாருமே ஏற்றுக்கிறல. எல்லாருமே பேர் பல தரப்பட்ட மக்கள் நினைச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய ஒரு அறிவினராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஒரு மார்க்கறிவும் இல்லை, ஒரு புரிதலும் இல்லை, விட்டு வாயில் வந்தெல்லாம் விட்டு அடிக்கிறாருன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அவருக்கு நிறைய மறுப்புகளை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நீ கேட்ட அந்த வீடியோ அனுப்புனதுனால அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு விட்டு லேசாக சொல்லணும். நிறைய சொன்னப்பட்ட விஷயந்தான், அவர் சொல்கிற கேளுங்க. பூனை வளர்க்கிறதால என்ன நடக்கும்? உள்ளுக்கு வீட்டுக்குள்ள ஷைத்தான் ஜின்கள் வந்து குடிகொள்ள தொடங்குவாங்க. அதுக்கு பிறகு உங்களோட குடும்ப வாழ்க்கை மண்ணாய், எல்லாம் மண்ணாய், எல்லாம் தூளாய். உங்களுக்கு விளங்காமலே கனடால ஒரு முசீபத்துன்னு வளர்ந்துட்டு வருது. அப்படி இல்ல பிள்ளை தாங்குது, இல்ல மனைவிக்கு ஏலா, மனைவிக்கு பிள்ளைய பெக்க கொடுங்க, பூனை பெத்த போதும், பிள்ளைய கொடுங்க மனைவிக்கு, பிள்ளைய பெத்து வளர்க்கட்டும், 2 3 பிள்ளையில 5 பிள்ளையில, பூனைக்கு பதிலா இன்னொரு பிள்ளைய வளர்க்கட்டுமே, அல்ஹம்துலில்லாஹ். அது துவா செய்யுமே. பூனை எங்க துவா கேட்க போகுது? பூனை வாங்கி கொடுக்குற கொஞ்சம் பேர் புத்திசாலிகள்.
இஃப்தாருக்கு ஒரு 500 ரூபா கொடுண்டா ஏலா, ஒரு 100 ரூபா அடே நன்மை கிடைக்கின்றா. பூனைக்கு மாஷா அல்லா செலவழி பிரச்சனை இல்லை. பூனைன்னு ஒரு 6 பூனை வாங்கி வைங்க வீட்டுக்கு, 6 ஜின்னு வரும் வீட்டுக்கு, அவ்வளோதான். என்ன வரும்? ஜின்னை வீட்டுக்கு எடுக்கிறேன்டா மாஷா அல்லா பூனை வளங்க, பறக்கத்தா வளங்க. பொம்பளை உங்களோட மனைவிமாருக்கு நல்லா பூனை வாங்கி கொடுங்க, நல்ல ஜின்னை வீட்டுக்கு எடுக்கலாம். ஜின்னுக்கும் வேணும் உள்ளுக்கு ஒரு உயிரினம் இருக்கணும் வீட்டுக்குள்ள. வீட்டுள்ளுக்கு ஒரு உயிரினம் இருந்தால் ஜின் வந்து அழகா உள்ளுக்கு இருப்பார். நல்லா நீங்கள் சண்டை உடிப்பீங்க, பொண்டாட்டி புருஷன் சண்டை உடிப்பீங்க, பிள்ளைகள் நல்லா வராது. ஜின் கட்ட செய்தாம வந்தால் மரா இப்படி வீடு நல்லா இருக்கிற. நீங்கள் திறத்துவீங்க, பக்கரா ஓதுவீங்க, யாசின் ஓதி திறத்த பார்ப்பீங்க, போவாய பூனரிக்க உள்ளுக்கு. நீங்கள் வளர்க்குறது பூனை தன மடியில் வைக்கிறதும், பூனையை கிஸ் பண்ணுறதும், பூனையை தடாவுறதும் உங்களுக்கே தெரிய நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. அவர் வளர்க்காரு, அபூ ஹுரைரா வளர்த்தாரு, ஹதீஸ் ஆதாரம் காட்டுற. அபூ ஹுரைரா 7000 ஹதீஸும் பாடமாக்கினார். அபூ ஹுரைரா என்ன செஞ்சார்? உங்களுக்கு எத்தனை ஹதீஸ் பாடம்? பூனையை வளர்த்து 7000 ஹதீஸ் பாடமாக்குங்க ஏழும்டா. அப்போ இவர் வந்து ஒரு பொது அறிவும் இல்லாமல், மார்க் அறிவும் இல்லாமல், வாயில் வந்ததெல்லாம் மார்க்க முடி இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பூனை வளர்த்தோம்னு சொன்னால் வீட்டுக்கு ஜின்கள் வந்துருமா. எந்த உயிரினை இருந்தால் தான் ஜின்னு வருமா. ஒரு உயிரினை இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ ஜின்னு வந்துடும். அப்படிங்கிறதுனால பூனை வளர்க்காதீங்க, பூனை வளர்த்தா வீட்டுக்குள்ளே ஜின்னை வளர்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு தத்துவத்தை சொல்கிறார். இப்படி சொல்வதற்கு அவர் என்ன ஆதாரம் காட்டினார்? பூனை வளர்த்தால் வீட்டில் ஜின்கள் வரும், அல்லது உயிரினங்கள் வளர்த்தால் ஜின்கள் வரும்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரா? அவராக தான் சொல்கிறாரா? ஒரு வசனத்தை காட்டினாரா? ஒரு ஹதீஸை காட்டினாரா? அப்போ வசனமும் ஹதீஸ் இல்லாமல் வாயில் உள்ளதை விட்டு அடித்தா அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் வந்து இப்படி தான் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் மார்க்க நாசமாக போனது. ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸையாவது எடுத்துக்காட்டி பேசினா கூட ஒரு ஹதீஸிலிருந்து பேசுகிறாருன்னு சொல்லலாம். இவர் மனவீச்சைப்படி பேசக்கூடிய 1ஆம் நம்பர் வழிகேட்டுக்கார ஆளாக இருக்கிறார். அவர் நினச்சதை பேசுவார்னு தெரியுது. அவர் என்ன சரி, உயிரினம் இருந்தால் ஜின்னு வந்துடும், நீங்கள் வீட்டில் இப்போ மணியில் படுக்கிற பொண்டாட்டி பேசுகிறது எல்லாம் ஜின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் பூனையை வளருங்க அப்படிங்கிறார். அப்போ உயிரினம் வளர்ந்து இருந்தால் ஜின்னு வரும்னா, உயிரினம் இல்லாத வீடு எந்த வீடு இருக்குது? ஒரு எறும்பு கூட இருக்காதா வீட்டில்? ஒரு ஈ இருக்காதா? கரப்பான் இருக்காதா? அப்போ ஒரு கோழி கூட ஒருத்தர் வளர்க்க மாட்டார் வீட்டில். அப்போ அதுக்கு மாதிரி வளர்த்தா என்ன செய்ய, ஜின்னு வந்துடுமா? அப்போ வீட்டுக்குள்ளே வந்து உயிரினம் இருந்தால் ஜின்னு வந்துடும்னு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி உளறி என்ன செய்கிறாரு? அதனால் ஜின்னை வளர்க்காதீங்கிறார். அதே மாதிரி மடியில் வைத்துக்கொள்வது, தடவுவது, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வடியில் வைத்து தடவுறக்கூடாதுன்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. ஹதீஸில் என்ன வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் என்ன வருது? ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறாருன்னு கேட்டால், அபூ கத்தாதா வந்து அவங்க அறிவிக்கிறாங்க. அபூ கத்தாதாட்ட ஒரு அம்மாவை அவங்க மகள் கபுஷாங்கிறவங்க போகிறாங்க. அப்போ அவள் ஒழு செய்கிறதுக்காக தண்ணியை ஊற்றுறாங்க. அப்போ தண்ணியை ஊற்றி ஒழு செய்கிறதுக்காக தண்ணியை ஊற்றும்போது பூனை ஓடியாருதுன்னு என்ன அர்த்தம்? பழக்கமான ஆட்களாக இருந்தால் தான் பூனை வரும். நம்ம வீட்டிலே வந்து நம்மள்கிட்ட பழகுன பூனையாக இருந்தால் தான் நம்ம வச்சுக்கிற பாத்திரத்தில் கொண்டாந்து வாயை விடுறதுக்கு வரும். இவர் ஒழு செய்ய பாத்திரத்தை விட்டணும், ஓடி வந்து என்ன செய்கிற இந்த பூனை அந்த தண்ணியில் வந்து வாயை விடுறதுக்கு வருது. அப்போ அவர் பாயத்தை நல்லா சாய்ச்சி கொடுக்குறாரு, அந்த பூனை குடிக்கட்டுமேன்னு குடிக்கிறார். குடித்த உடனே அப்போ அந்த அபூ கத்தாதா சொல்கிறாரு, என் மகள்கிட்ட சொல்கிறாரு, என்னமோ ஆச்சரியப்படுறியா? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னுட்டா ரசூல்லா என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இன்னஹா லைஸத் பி நஜஸின், இந்த பூனைகள் வந்து அசுத்தமானவைகள் கிடையாது. இன்னமா ஹியமின தவ்வாஃபின் அலைக்கும் தவாஃபாத், இவைகள் வந்து மனிதர்களாகிய உங்களை சுற்றி வரக்கூடியவை, உங்களை சுற்றி தான் வாழும், உங்களோட தான் இருக்கும், அப்படியான ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிறாங்க. பூனைகள் என்பது உங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு ஜீவன், அதனால் வந்து அதுக்கு தண்ணி ஊற்றுறது பிரச்சனை இல்லை, அது நஜீசம் இல்லை அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்ற ஒரு செய்தி இருக்குது. அப்போ நம்மளுடைய தான் அது இருக்கும்ன்ற அளவுக்கு, அசுத்தம் இல்லைன்ற அளவுக்கும் ரசூல்லா சொன்ன ஹதீஸை ஆதாரம் காட்டியிருக்கும்போது எது வந்து அருவருக்கத்தக்க ஒரு செயல் மாதிரி இவர் என்ன செய்கிறாரு? சித்தரிக்கிறார். இது எப்படி சரியாக வரும்? தடவி கொடுக்குறீங்க, தடவி கொடுத்தா என்ன, தடவி கொடுத்தா என்ன அதில் எதனால் அது தப்பு? அதுக்கு எந்த ஆதாரத்தையும் அவர் காட்டலை. அபூ ஹுரைரா வந்து பூனை வளர்த்தார்னு ஆதாரம் காட்டுகிறார்கள். அவர் 7000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணார், நீ மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறார்.
அட அபூ ஹுரைரா பூனை வளர்த்தாரு 7000 காசு மனப்பாடம் பண்ணாருன்னா அதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், பூனையை வளர்க்கிறது வந்து மனப்பாடம் பண்ணுவதற்கெலாம் தடையாக இருக்காதுன்னு காட்டுது. மூளை உள்ளவனுக்கு இப்படி விளங்குது. அபூ ஹுரைரா பூனையை வளர்த்துருக்கிறாரு, வளர்த்துக்கிட்டு 7000 ஹதீஸையும் பண்ணுறாரு. மனிதனுடைய இந்த செயல்பாடுகளை வந்து இந்த செல்லப்பிராணிகள் வளர்ப்பதுனால எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு வரும்போது, நீ 7000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறோம். சரி, பூனை வளர்க்காத இந்த அஜர்த்து வந்து 7000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிட்டாரா? நீ மக்கள்கிட்ட கேட்குறீங்களா, பூனை வளர்த்து 7000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணேன்னு கேட்குறீங்கள? இந்த அஜர்த்து பயான் பண்ணவர் 7000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரா? அல்லது பூனை வளர்க்காதவர்கள்லாம் 7000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிட்டாங்களா? பூனை வளர்க்குறவன் எவ்வளோ பண்ணுறானோ வளர்க்காதவன் அவ்வளோதான் பண்ணியிருக்கிறான். அவன் அதுக்கு செலுத்தக்கூடிய நேரம் ஈடுபாடை பொறுத்து வரக்கூடிய தீர்வது. 7000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணார்னா அதுக்கு அர்ப்பணித்தார் அவர். நீனு அர்ப்பணித்தா பண்ணலாம். பூனை வளர்த்தாலும் வளர்க்காட்டாலும் 7000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ண முடியுமான்னா அதுக்கு பாடுபட்டால் முடியும், அதுக்கு உழைத்தால் முடியும். அப்போ அபூ ஹுரைரா வளர்த்தார் 7000 ஹதீஸ், நீ 7000 மனப்பாடம் பண்ணுவியா? அப்படி இதெல்லாம் மார்க்கத்தை கிண்டல் அடிக்கிறாரா, இவர் மார்க்கம் பேசுகிறாரா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் பூனைக்கு அதிகமாக செலவு செய்கிறாங்க, வளர்க்கலாமா இல்லையான்னு முடிவுக்குவா. வளர்க்கலான்னு வந்துட்டால் செலவு செஞ்சு தான் நான் ஒன்று பட்டினியை போட சாவடிக்க முடியுமா? வளர்க்கலாம்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் வளர்க்குறன்றது அர்த்தம் என்ன? அதுக்குரியதை கொடுக்குறது தானே. அதற்கு செலவு செய்கிறார்கள். செலவு செய்யாட்டி சாவடிக்க சொல்லியாப்ப? பூனையை வளர்க்குறது கூடுமா இல்லையாங்கிறது முதல் பேசுவோம். வளர்க்கலாம்னு ஆயிடுச்சின்னு சொன்னால் வளர்க்கலாம்ன்றது அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்குறதுன்னு அர்த்தம். நோன்பு கஞ்சி கேட்டால் இஃப்தாரு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பூனையை கொடுக்குறார்களுங்கிறாரு. இஃப்தாருங்கிறது பொது காரியத்துக்கு உள்ளது, பூனைங்கிற அவனுடைய சொந்த காரியத்துக்கு. ஒவ்வொரு மனிதனுமே அவனுடைய சொந்த காரியங்கிறது கொஞ்சம் கூட தான் செலவு பண்ணுவான். பொது காரியங்கிற அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் செலவு பண்ணுவான். ஏன்னா பல பேர்கிட்ட வாங்கிடுவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அவன் பூனைக்கு அவன் தான் கொடுத்தாகணும். அதனால் என்ன செய்வான்? அவன் பூனை வளர்த்தாலும் சரி, நாய் மார்க்கத்தில் வளர்க்காட்டாலும் வேட்டைக்காக வளர்க்கலாம், பாதுகாப்புக்கு வளர்க்கலாம். பாதுகாப்புக்கு வளர்க்கலாம்னு சொன்னால் அதுக்கு சோறு போடலாம்னு தான் அர்த்தம். பாதுகாப்புக்காக ஒரு தனி இடத்துல இருக்கிறான், சேஃப்டி இல்லாத இடத்துல இருக்கான், அவன் நாய் வளர்த்தா பாதுகாப்பாக இருக்கும்னு அவன் வந்து வளர்க்குறான்னு சொன்னால் அந்த நாய்க்கு சோறு போடணுமா போடக்கூடாதா? அப்போ பூனைக்கு அதிகமாக செலவு செய்கிறாங்க, அதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு என்ன செய்கிறாருன்னா, பூனை வளர்த்து நரகம் போனால் தான் ஹதீஸ் இருக்குதுங்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து ஹதீஸில் கள்ளத்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தெரிகிறார். ஹதீஸில் அப்படியே இருக்குது. பூனை வளர்த்து நரகம் போனால்ண்டு, பூனை வளர்த்ததுக்கு நரகம் போனால்ண்டு அந்த ஹதீஸில் இருக்குது. என்ன இருக்கிறது? உதிபத் இம்ராத்துன் ஃபி அவர் சொல்கிற ஹதீஸ் புகாரில் 2365 ஹதீஸில் இருக்கிறது. உதிபத் இம்ராத்துன் ஃபி ஹிர்ரத்தின், ஒரு பெண் வந்து பூனையின் காரணமாக தண்டிக்கப்பட்டாள். ஹபிசத்துஹா, அதை தடுத்து வைத்து கொண்டாள். ஹத்தா மாத்தத்து ஜூவன், பசியில் சாவுற வரைக்கும், பசியில் சாவுற அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டாள். அப்போ நம்ம தகலத்து ஃபிஹின், அதனால் நரகத்துக்கு போனான். ஒல்லாஹி லா அலமு லா அந்தி அத்தம்திஹா, அல்லாஹ் சொல்வானா மறுமையில், நீ அதுக்கு சோறு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, ஒலா சக்கைத்தியா, அதுக்கு தண்ணி கொடுக்கவும் முடியலை, ஹீன் அபஸ்திகா, அதை நீ தடுத்து வைத்திருக்கும் பொழுது உணவும் போடவில்லை, தண்ணீரும் கொடுக்கவில்லை, ஒலா அந்தி அரசல்திகா பக்கலத்துமின் ஹசாசிலி, பூமியில் போய் கண்டது கடையை சாப்பிட்றதுக்கு நீ அவித்து விடவும் இல்லை, அதுக்கு தான் தண்டனைன்னு வருது. பூனையை வளர்த்தின்னு சொன்னால் சாப்பாடு கொடுன்னு சொல்லுது. பூனையை வளர்த்து அதுக்கு சாப்பாடும் போடாமல் தண்ணியும் குடிக்காமல் வெளியே போய் சாப்பிட முடியாமல் கட்டி போட்டு சித்திரவதை பண்ணினாலே அவளுக்கு தண்டனைன்னு அந்த ஹதீஸ் வருகிறது. பூனை வளர்த்து நரகத்துக்கு போனாலுங்கிறார். பூனை வளர்த்து சாப்பாடு போடாட்டி தான் நரகத்துக்கு போய்வான். நீங்கள் அதான் சொல்லிக் கொடுங்க, பூனைக்கு நிறைய செலவு பண்ணாதீங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க, சாவடிச்சிருங்கிறீங்க. அப்போ என்ன இந்த மார்க்கம்ங்கிற பேரில் என்ன வேண்டாலும் சொல்லலாம்னு கிளம்பிட்டாங்க ஆளுக்கு. அதான் வழங்குது. ஆதாரங்கள் சொல்லணும், அது ஆதாரங்களை எடுத்து காட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு மூமின் வந்து எதையுமே வளர்க்கலாம். எந்த பிராணி என்ன செய்யலாம்? நாயை கூட தேவை இருந்தால் விவசாய பாதுகாப்புக்கு, வீட்டு பாதுகாப்புக்கு, வேட்டைக்கு, இது மாதிரியான பர்பஸுக்கு வளர்க்கலாம். அது இல்லாமல் வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி குதிரையை வளர்க்கலாம். குதிரையை வளர்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஊக்குவித்திருக்கிறார்கள். குதிரை பந்தயம்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ குதிரைக்காக ஒருத்தர் செலவு பண்ணுறான். நீ குதிரைக்கு பண்ணுற செலவை ஒரு 10 ஏழைக்கு சோறு போடலாமான்னு கேட்குறதா? ஒவ்வொரு செலவும் தனித்தனியானவை. அதுக்கும் போடுவோம், இதுக்கும் போடுவோம். உனக்கு என்ன? குதிரைக்கு போட்டு இதுக்கும் கொடுப்போம். உனக்கு என்ன அதில் பிரச்சனை? குதிரை கொடுக்கறதுனால இது கொடுக்காமல் போயிடுவானா? ஒரு மனுஷன் ஒரே ஒரு வகைக்கு தான் செலவு பண்ணுறானா? வாழ்க்கையில் செலவு பண்ணுறவன் பல காரியத்துக்கும் பண்ணுவான். அதனால் அதுக்கு பண்ணுறதுனால இதுக்கு பண்ணலாமான்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்து தப்பாக பேசியிருக்கார். சரி, அடுத்ததாக என்னோடு பணிபுரியும் பிறமத சகோதரருடைய கேள்வி. நிஜாமுதீன்கிறவர் கேட்குறாரு. உம்ரா செய்துவிட்டு ஆண்கள் தலைமுடியை முழுமையாக குறைக்காமல் சிறு பகுதியை மட்டும் வெட்டுகிறார்கள், இப்படி செய்யலாமா? உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி,
அதை முடிக்கும்போது அந்த காரியத்தை முடிக்கும் பொழுதே முட்டை அடித்து கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதன் மூலம் அவங்க இஹ்ராம்லேருந்து விடுபடுவார்கள். அதில் மொட்டையடிக்க ஒருத்தர் விரும்பலை என்று சொன்னால் சிறிதளவு முடியை கட் பண்ணி கொண்டாலும் என்ன செய்யும், அது போதும். அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான். அது புகாரில் 1727 ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹும் ரஹமல் மஹல்லிகீன், யா அல்லாஹ் தலையை முழுமையாக மலிப்பவர்களுக்கு அருள் செய்வாயாகன்ற சொல்லா துவா செய்வாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, தலையை முழுமையாக வலிக்காமல் குறைத்து கொள்கிறார்களே அவங்களுக்கும் துவா கேளுங்க அப்படிம்பாங்க. ரசூல்லா திரும்பி என்ன செய்வாங்கன்னா முழுமையாக மலித்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. மீண்டும் அவங்க சுட்டி காட்டுவாங்க, குறைச்சவங்களுக்கும் சேர்த்து துவா செய்யுங்கண்டு. அப்போ கடைசியாக ரசூல்லா 3வது தடவை ஒரு முகஸ்ஸிரீன்னு சொல்லுவாங்க. அப்போ முடியை மலித்து கொள்வது சிறந்தது. ஒருத்தர் மலிக்காமல் கொஞ்சத்தை கட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னால் அதுவே போதுமானது என்பதை தான் இந்த ஹதீஸ் காட்டுகிறது. முட்டை தான் அடிக்கணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வும் குர்ஆனில் என்ன செய்கிறான்னு கேட்டால் 48வது சூறாவில் 27வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூலுக்கு ஒரு கனவை காட்டுறான். ரசூலுல்லாவுக்கு ஒரு கனவு காட்டுறான். எப்படி கனவு காட்டுறான்னு சொன்னால், மக்கா வெற்றி கொள்ள போவாங்கள்ல, மக்காவில் நீங்கள் நுழைவீர்கள். எப்படி நுழைவீர்கள் என்று சொன்னால், முட்டை அடித்தவர்களாகவும் தலைமுடியை குறைத்து கொண்டவர்களாகவும், சில பேர் அப்படி சில பேர் இப்படி, அந்த மாதிரியான நிலையில் அல்லாஹ் மட்டும் பயந்தவர்களாக ததுகுலுன்னல் மஸ்ஜிதுல் ஹராம, மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் நுழைவீர்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நுழைவீர்கள். ஆமினீன பயமற்றவர்களாக, முஹல்லிகீன ரூஸக்கும் உங்கள் தலைகளை மலித்து கொண்டவர்களாக, முகஸ்ஸிரீன தலைமுடியை குறைத்து கொண்டவர்களாக நுழைவீர்கள் என்று கனவில் அல்லாஹ் காட்டினான். கனவுல காட்டினவன் நடந்துச்சின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் குர்ஆனில் 48:27. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, மக்காவில் நுழையிற மாதிரி ஒரு கனவு காட்டுறாங்க. என்ன மாதிரி நுழையிறாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் பேர் தலைமுடியை மலிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தலைமுடியை குறைச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களோடு மக்காவில் நுழைவார்கள்னு அல்லாஹ் கனவுல காட்டுறான். அதன்படி நடந்துச்சு. அப்போ அல்லாஹ் 2 விதமாக தானே காட்டியிருக்கிறான் கனவுல. அப்போ தலையை மலிக்கிறதும் ஒன்று தான், அதை முடியை குறைக்கிறதும் ஒன்று தான். 48:27 வசனமே அதுக்கு போதுமானதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மண் உலோகம் இல்லாத விமான பயணத்தில் எவ்வாறு தயமம் செய்து தொழுவது. தயமம் மண்ணில் தயமம் செய்யணுன்னு இருக்குது. சாயிதில் சாயிதுங்கிற வார்த்தை குர்ஆனில் வருது. ஃபத்தயம்மமு சாயிதன் தையிபா, தூய்மையான மண்ணில் நீங்கள் தயமம் செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் தயமத்தை பற்றி பேசக்கூடிய வசனம் 2 வசனம், 4:43 1, 5:6 1, 5வது சூறாவில் 6வது வசனம், 2 இடத்தில் இதை பற்றி எல்லாம் பேசுகிறான். 2லையுமே ஒரே வார்த்தை தான் வருது. இப்படி ஃபத்தயம்மமு சாயிதன் தையிபா, தூய்மையான சாயிதை நீங்கள் அதை தயமம் செய்து கொள்ளுங்கள், மண்ணில் தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. அந்த தூய்மையான மண்ணுங்கொண்டு கருத்து என்ன அப்படிங்கிறதுல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அது புழுதியாக இருக்க வேண்டும், அது புழுதி வெறும் மணலில் தயமம் செய்யக்கூடாது, அப்படி இப்படின்லாம் பலவிதமான வியாக்கியானங்கள் செய்கிறார்கள். அதாவது மண்ணுங்கிற சாயிதுங்கிற வார்த்தைக்கு எது அர்த்தம்னு கேட்டால், இப்போ உதாரணமாக இந்த பூமியில் நம்ம மார்க்கத்தில் ரசூலுல்லாவுக்கு மட்டும் ஒரு சிறப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான். என்ன கொடுத்துருக்குறான்னு கேட்டால், ஜுஇலத்தில் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, பூமி முழுவதும் தொழுவதற்குரிய இடமாக எனக்கு ஆக்கப்பட்டு விட்டது, தொழுவதற்குரிய இடமாகவும் ஆக்கப்பட்டு விட்டது, அதே மாதிரி தூய்மை செய்யக்கூடியதும் ஆக்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது 5 விஷயம் வேறு உம்மத்துக்கு கொடுக்காம எனக்கு மட்டும் அல்லாஹ் தந்திருக்கிறாங்கிறாங்க. அப்போ பூமி முழுவதும் தொழுவலாம், பூமி முழுவதும் தயமம் செய்யலாம் அப்படின்னு வந்துச்சுல. அப்போ அதனுடைய தொழுகைக்கு உரிய சட்டத்தை எப்படி எடுப்பீங்க? ஒரு பலகை இருக்குது, அந்த பலகையை போட்டு அது மேலே தொழுவலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தொழுவலாம் தானே சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் விரிப்பை போட்டு பூமிக்கு மேலே போட்டு அதன் மேலே நின்று தொழுகிறாங்க. விரிப்புன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பிளாஸ்டிக் சீட்டுகளை பல ஊரில் என்ன செய்யிருக்கிறாங்க, பள்ளிவாசலில் போட்டிருக்கிறாங்க. அல்லது பிளாஸ்டிக் சீட்டை ஒட்டி அது மேலே தொழுகிறாங்க. இவங்க மண்ணில் தொழுதாங்களா, தரையில் தொழுதாங்களா, ஆகாயத்தில் தொழுதாங்களா? இந்த தொழுகை ஏற்கப்படுமா, ஏற்கப்படாதா? ஏற்கப்படும். இரும்பு தகடலையே வச்சு விரித்து இரும்பு தகடலை ஒருத்தன் தொழுகிறான், அது செல்லுமா செல்லாதா? அதுவும் செல்லத்தான் செய்யும். அப்போ தொழுகைக்கும் தயமத்துக்கும் ஒரே பூமி தான். பூமி முழுசும் தயமம் செய்யலாம், பூமி முழுசும் தொழலாம்னு சொன்னால், பூமி முழுசும் தொழலாம் என்பது எப்படி இங்கே விளங்கிக்கிறீங்க? உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் பூமின்னு விளங்கிக்கிறீங்க. உலகத்தில் உள்ள மண் மட்டும் பூமி கிடையாது, உலகத்தில் உள்ள அனைத்துமே பூமி என்று விளங்குனதுனால தான் மரத்தில் தொழுவலாங்கிறோம், பிளாஸ்டிக் சேரில் பிளாஸ்டிக் விரிப்பில் தொழுவலாம்னு சொல்கிறோம், கார்பெட் மேலே தொழுவலாம்னு சொல்கிறோம். எல்லாம் மண்ணு தான். நீங்கள் பூமியெல்லாம் தொழுவுறீங்க.
கார்பெட்டில் தொழுதாலும் சரி, அல்லது பிளாஸ்டிக் விரிப்புகள், ஒட்டப்பட்ட விரிப்புகள் மீது தொழுதாலும் சரி, மார்பிளில் செலவை கல்லில் போட்டு தொழுதாலும் சரி, எதன் மீது தொழுதாலும் நீங்கள் எதில் தொழுகிறீங்க? பூமியில் தொழுகிறீர்கள். பூமின்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய அனைத்தும், இந்த மண்ணில் வந்து நிறைய சாமான்கள் இருக்குது. இந்த மண்ணில் வந்து மணல் துகள்கள் இருக்கும். இந்த பூமின்னு சொல்கிறோம்ல, அந்த மணல் துகள்கள் வந்து எதையும் முளைக்க செய்யாது, அது வந்து கரையாது, அது அப்படி தான் இருக்கும். அதனோட கலக்கக்கூடிய தூசுகள்னால் என்னது? தூசுகள்னால் அந்த மரம் செடி கொடிகள்லாம் மக்கி போய் அதுகள்லாம் மண்ணோட கலந்துரும்ல, அதுகள் தான் என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு விவசாயம் பண்ணும்போது அப்படி முளைச்சி அது வருவதற்கு அது இறையாக எடுத்துக்கணும். அந்த பாறையுடைய வகைகள், பாறையிலிருந்து உடைக்கப்பட்ட மணல் துகள்கள் வந்து உரமாக பயன்படாது. ஒரு பொருளை வளர்ப்பதற்கு உண்மையில் இருக்காது. வளர்ப்பதற்கு என்ன வேணும்னு கேட்டால், அந்த தூசி புழுதி, இந்த உரம் சாணம், அந்த மாதிரியான மக்கி போன பொருள்கள் இதுகளைத்தான் தின்று அந்த விதைகள்லாம் வளர்கிறது. அப்போ வந்து அது எந்த வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் அது பூமி தான். இதை நம்ம விளங்குறதா இருந்தால் எப்படி விளங்கலாம்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த சயீதுங்கிறத பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறான். அதாவது 18வது சூறாவில் 8வது வசனத்தை சொல்கிறான். இன்னா ஜால்னா மா அலல் அர்லி ஸீனத்தன் லஹா. பூமியின் மீது இருப்பவைகளை, பூமியின் மீது இருப்பவைங்கிறது என்னது? செடி கொடி மரம் செடி பழதெல்லாம் இருக்கும்ல, பூமியின் மீது இருக்கக்கூடிய பில்டிங் போக்குவரத்து எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும். பூமியின் மீது இருப்பவைகளை எல்லாம் ஜீனத்தன் லஹா, பூமிக்கு ஒரு அழகாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். எதற்காக என்றால், எவ்வளவும் ஐயும் ஆசன் அமலா, அவங்க நல்லமல் செய்கிறவங்க யார் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்னால ஜாயிலும் நம்ம அலைகா, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் நம்ம ஆக்கி விடுவோம். சாயிதன் ஜுருசா, அதாவது எதுவும் முளைக்காத வெறும் மணல் பரப்பாக நம்ம ஆக்கிடுவோம், மண்ணாக ஆக்கிடுவோம். சாயிது தான் வருது. தைமத்துக்கு சொன்ன சாயிதுங்கிற வார்த்தை தான் இங்கேயும் வருது. சாயிதாக மாற்றி விடுவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ மரஞ்செடிலாம் வளர்ந்துருக்குல்ல, நம்ம நினச்சோம் என்று சொன்னால் அதெல்லாம் அழிச்சிட்டு அதெல்லாம் பவுடராக்கி அதை மண்ணுக்கு மேலே போட்டு அதையும் மண்ணாக்கிறோன்னு நல்லா சொல்கிறான். அப்போ அது மரமாக தான் இருக்கிறது. மரமாக இருந்தால் கூட அதையும் சாயிதாக மாற்றிடுவோன்னு என்ன அர்த்தம்? நிலப்பரப்பில் கொண்டாந்து கொட்டிட்டு அது சாயுது தான். நிலப்பரப்பில் மரத்தை வெட்டி போட்டாலும் சரி தான், அல்லது இரும்பு தூளை பரப்புனாலும் சரி தான், அல்லது வந்து இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி தான், அது எல்லாத்துக்கும் சேர்த்த பேராகத்தான் சாயுதுங்கிறது. பூமியில் உள்ள மரஞ்செடிகளை எல்லாம் சாயுதாக மாற்றிடுவோங்கிறான்ல. அப்போ மரஞ்செடிகளும் சாயுதுங்கிறத வருது. மேலே இருக்கிற வரைக்கும் மரம் அதுக்கு பேர். அதை அறுத்து எரிஞ்சு பாலடையை செஞ்சு மண்ணோட மண்ணை மக்கிப்போ வச்சுக்கிட்டான்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? மண்ணுண்டு ஆகிடுது. அதனால் நீங்கள் பயன்படுத்துகிற கண்ணாடி கூட மண்ணு தான். கண்ணாடி எதுலேருந்து எடுக்கிறான்? மண்ணு தானங்க. மண்ணில் வைரம் கூட மண்ணு தானங்க. அப்போ நிலக்கரி கூட மண்ணு தானங்க. அப்போ போட அந்த பூமியிலேருந்து எடுக்கப்படுற எல்லாமே மண்ணு தான். அப்போ கண்ணாடி தகடின் மீது நீங்கள் தொழலாம் என்றால் கண்ணாடியில் தைமம் செய்யலாம். பிளாஸ்டிக் சீட்டு மீது நீங்கள் தொழலாம் என்று சொன்னால் அதுவும் மண்ணு தான், அதன் மீது தைமம் செய்து கொள்ளலாம். அது இரும்பு சீட்டில் நீங்கள் தொழலாம் என்று சொன்னால் அதுவும் என்னது? இரும்பு துகள்களும் பூமியில் கலந்து தான் இருக்கிறது. அதன் மீது நம்ம தொழலாம் என்று சொன்னால் அதன் மீது நம்ம என்ன செய்யலாம்? தைமம். அது ஒட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஒட்டுனா கூட ஊதி விட்டு தொழுவ சொல்கிறாங்க சொல்லலாம். ஒட்டுறதுங்கிற கணக்கு இல்லை. அது தண்ணி இல்லை, ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு பரிகாரம், அதுக்காக வேண்டி மண்ணை தட்டு செஞ்சுக்கிறங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இந்த சயீதுங்கிற வார்த்தை வந்து அந்த 18:8 இருக்கிறது, 18:40 இருக்கிறது. அதில் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், பூமியில் உள்ள எல்லாத்தையும் தான் சயீதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ சயீதின் மீது நம்ம தைமம் செய்யுங்கள்ங்கிறது சயீதுங்கிற ஒரு குறிப்பிட்ட மூலப்பொருளை குறிக்கலை. எதெல்லாம் நிலத்தில் உள்ளது அத்தனைக்கும் பேர் சயீது தான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய இரும்பு துகள்களும் சயீது தான். இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய கண்ணாடிக்குரிய மூலப்பொருளாக இருக்கும்ல, அதுகளும் சயீது தான். இதன் மீது இருக்கக்கூடிய மரஞ்செடிகள் மக்கி போன பவுடர்களாக இருக்குமே, அதெல்லாம் கூட சயீது தான். அப்போ எல்லாம் மண்ணை சேர்ந்ததாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே என்னது? மண்ணு சயீதில் அடங்கிடும். அதனால் நீங்கள் விமானத்தில் போனால் கூட அதன் மேல் உள்ள சீட்டில் நீங்கள் தைமம் செய்யலாம். அது உட்காந்துருக்கிற சீட்டு தான் துணி தானே போட்டிருப்பான், அந்த துணி போட்டு கார்பெட்டில் தொழுலாங்கிறீங்க. தொழுதா மண்ணில் தொழுதா அர்த்தம் வரும்னு சொல்கிறீங்க. தைமத்துக்கு மட்டுக்கும் புழுதியை கொண்டாந்து கொட்டணுங்கிறீங்க. புழுதி எதுக்கு இருக்கணும்? புழுதி இருக்கணும்னு எங்கேருந்து எடுத்தீங்க? சயீதுங்கிறது தானே அங்கே இருக்கிறது. அதனால் தைமம் செய்தல் வந்து எதில் வேணாலும் செய்யலாம். அதாவது எதில் வேண்டாலும் செய்யலாம்ங்கிறது அதுக்கு அர்த்தம். பூமியிலிருந்து வராத ஒரு ஆகாயத்து பொருள் ஏதாவது வந்தால் தான் அதில் போய் தைமம் செய்ய முடியாது. இந்த பூமியில் உள்ள எல்லாமே பூமியுடைய ஒரு பொருள் தான். அப்போ கண்ணாடியும் பூமி தான், இரும்பும் பூமி தான்,
தங்கம் வேணால் தங்கத்தை வந்து தட்டுலாம் வச்சுக்கிறக்கூடாது தடை இருக்கிறதுனால அதை ஏன்டா தங்கத்தில் முசல்லா வைக்கிறேன்னு கேட்கலாமே தவிர அதுவும் மண்ணை சேர்ந்தது தான். மண்ணில் இருந்தான் தங்கம் எடுக்கிறான், மண்ணில் இருந்தால் கண்ணாடி எடுக்கிறான், மண்ணில் உள்ளதும் அதெல்லாம் மண்ணுடைய ஒரு அங்கம் தான். எல்லாம் கலந்ததுக்கு கலவைக்கு பேர் தான் மண். நீங்கள் ஒரு காந்த கல்லை எடுத்து காந்தம் விற்கும்ல அதை எடுத்துக்கிட்டு தெருவில் எடுக்கிற மணலில் இப்படி தேய்ச்சிங்கன்னு சொன்னால் அதில் உள்ள இரும்பு துகள்லாம் ஒட்டிக்கிட்டு வரும். அதெல்லாம் கலந்து தான் மண். இப்போ இரும்பு மண் தானே, இரும்பு சேர்த்தானே மண்ணாக இருக்குது. அதில் ஒரு 5% காந்தமாவது இரும்பாவது அதில் இருக்குத்தானே செய்கிறது. அதனால் தயமம் செய்வதற்கு வந்து மணலாக இருக்கணும்லாம் கிடையாது, எல்லாமே மண் தான். எதெல்லாம் பூமியிலேருந்து உள்ளதாக இருக்கிறதோ அனைத்துமே நம்ம தயமம் செய்வதற்குரியது என்பது தான் சரியான ஒரு கேள்வி. ஜாஃபர் சீர்காழி ஜாஃபர் தமாம்லேருந்து கேட்குறாரு, வானவர்கள் சலாம் சொல்வதை நாம் கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியும் என்று ஒரு இலங்கை மௌலவி பேசியிருக்கிறார், அதற்கான வீடியோவை இணைத்துள்ளேன் அப்படின்னு கேட்குறாரு. மலக்குமார்கள் பேசுகிறத வந்து நம்ம கேட்கலாம், கேட்குறதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்கிறான். அது என்ன, அந்த வீடியோ பாருங்கள். அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்த சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான நபித்தோழர்கள் ஒருவர். அந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அதில் காத்த பொறுமையை பற்றி அவர் சொல்கிறார். அந்த பொறுமையின் உச்சத்தின் காரணமாக மலக்குமார்களுடைய சலாமை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க. சஹி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, எனக்கு கான யுசல்லமு அலை, எனக்கு சலாம் சொல்லப்படும் என்று சொன்னார். நான் போற நேரங்களில் சலாமுடைய ஓசை நான் கேட்டிருக்கிறேன். திடீரென அந்த நோயிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்வதற்காக நான் மருத்துவம் செய்தேன். அதாவது ஒரு நிரந்தரமா ஒரு இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவம் செய்தேன். கொஞ்ச நாள் நான் என்ன செஞ்சேன், அந்த நோயற்ற நிலையில இருந்தேன். அதனால் அந்த சலாம் ஓசை எனக்கு கேட்கவில்லை என்றார். கொஞ்ச நாட்கள் எனக்கு அந்த ஓசை என்னது கேட்கவில்லை. அந்த மருத்துவத்தை நான் விட்ட பொழுது மறுபடியும் என்ன அந்த சலாம் ஓசைகள் எனக்கு கேட்டேன் என்று இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு எப்படி இருந்தது என்று பாருங்க. சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு எவ்வளவு அழகான. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்களுக்கு ஒரு நோய் இருந்ததாம். அந்த நோய்க்காக வேண்டி ஒரு வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாராம். வைத்தியம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் சொல்கிற சலாம் இவர் கேட்டுச்சான். எப்போ வைத்தியம் பண்ண ஆரம்பித்தாரோ அதோடு அந்த மலக்குமார்களுடைய சலாம் இவர் இம்ரான் இப்னு ஹுசைன்கிற ஒரு சஹாபி கேட்கலை அப்படிங்கிறத அந்த ஒரு ஹதீஸை சொல்லி, இது ஹதீஸே கிடையாது, ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டது இல்லை, ஹதீஸ் கித்தாபில் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி, அதனால் வந்து மலக்குகள் சலாம் சொல்வதை வந்து நல்ல மனிதர்கள் கேட்க முடியும், கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் சொல்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து முதல்ல இவருக்கு சலாம் சொன்ன சத்தம் கேட்டுச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கட்டும். கேட்டால் அவர் மலக்கு தான் சொன்னார்னு இவர் தீர்மானிக்கிறதுனா ரசூல்லாட்ட போய் சொல்லி கேட்டு ரசூல்லா மலக்கு தான் உனக்கு சலாம் சொன்னாங்கன்னு உறுதிப்படுத்தினாங்களா? ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவர் சொன்னதில் என்ன தான் சுள்ளிமனு தான் வருது, அதுக்கான யுசல்லம் என் மீது சலாம் சொல்லப்படுங்கிற என்ன, யார் வேணாலும் அசரீரியான சத்தமாக இருக்கலாம், சைத்தான் கூட சலாம் சொல்லலாம், மலக்கு தான் சொன்னாங்கன்றது எடுத்துக்கோ, நல்ல ஜின்கள் கூட சொல்லலாம்ல, பேச்சுக்கு சொல்கிறேன். அது சலாம் சொல்லப்பட்டுச்சுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். சலாம் சொல்லப்பட்டுச்சு, எப்போ வைத்தியம் செஞ்சேனோ உடனே அது வந்து நின்றுச்சு, அதுக்கப்புறம் சலாம் சொல்கிறது எனக்கு விளங்கலை அப்படிங்கிறார். அப்போ இதில் பல விஷயத்தை கவனிக்கணும். இது மார்க்க ரீதியாக இது ஏற்கத்தக்க ஒரு செய்தியா என்றால், மலக்குமார்களை சலாம் சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்த வேண்டியது ஆள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் உறுதிப்படுத்துவாங்க. ஒரு சலாம் சொன்னது, ஆமாப்பா உனக்கு சலாம் சொன்னது மலக்கு தான் சொன்னாருன்னு யார் சொல்லியிருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். இவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்ல, இவர் கடைசி காலத்தில் அந்த மரண தருவாயில் இதை சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னொரு அறிவிப்பில் சொல்லிவிட்டு, இந்தாப்பா நான் மௌத்தா போகிற வரைக்கும் இதை யார்ட்டையும் சொல்லிவிடாதுன்னு வர சொல்கிறாரு. அதே ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லல்லா நான் இன்னி குன்து முஹத்திஸுக பி அஹாதீஸ், உனக்கு சில ஹதீஸ்களை நான் தெரிவிக்கிறேன், இல்லை அல்லல்லாஹு யன்ஃபஅக பிஹா பாதி, எனக்கு பிறகு அல்லாஹ் இதன் மூலம் ஒரு பயன் தரக்கூடும். இன் இஸ்து நான் வாழ்ந்து உசுரோடு இருந்தேன் என்று சொன்னால் ஃபகுத்தும் அன்னி, நான் சொன்ன இந்த செய்தி யார்ட்டையும் சொல்லிவிடாத. ஒயின் முத்து நான் மரணித்து விட்டால் ஃபஹத்திஸ் பிஹா இன்ஷித்த, நீ விரும்பினா அறிவிச்சிக்க, இந்த சலான் சொன்ன விஷயத்தை மறைக்க சொல்கிறார். அப்படிங்கும்போது அங்கே தான் விளங்குது, இவர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த கதையை யாரும் விடலை. அவர் இறந்த பிறகு ஏன்டா சொல்கிறேன்னு கேட்பாங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் பிளான் பண்ணி வாசகம் சேர்க்கப்படுதுன்னு விளங்குது. நான் உசுரோட இருந்தோன்னு சொல்லிவிடாத,
நான் மூத்தா போன பிறகு சொல்லு அப்படின்னு ஒரு சொன்னாராம். அதனால அவர் மூத்தா போன பிறகு என்ன செய்கிறாராம், அதை சொல்கிறாராம். எப்படி சொல்கிறாரு, ஒரு சலாம் சொல்லப்படவர் கேட்பார், என் நோய்க்கு வைத்தியம் செய்யும்போது உடனே அந்த சலாம் நின்றுச்சு, வைத்தியம் செய்யாமல் சபூர் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த சலாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்ற ஒரு விளக்கம் சொல்கிறார். அப்படி அதே முஸ்லீமில் தான் இதுவும் வருது. அப்போ அவர் மறைத்து கொண்டு சொன்னதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் இது ஒரு கதை என்று விளங்குறது ஒன்று. ரெண்டாவது, மலக்குமார்கள் சலாம் சொன்னாங்கன்னு வருத மார்க்கு பிரகாரம் ஒருத்தருக்கு நோய் வந்தால் சிகிச்சை செய்வது சிறந்ததா, சிகிச்சை செய்யாமல் இருக்க சிறந்ததா? நோய்க்கு வைத்தியம் தானே சிறந்தது. இவர் நோய்க்கு வைத்தியம் பார்த்தாராம், அந்த சலாம் நின்றுச்சான். நோய்க்கு வைத்தியம் பார்க்காத வரைக்கும் அதை சபூர் செஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படி மார்க்கத்தில் இருக்க நோய் வந்தால் சபூர் செஞ்சுக்கிட்டு எந்த வைத்தியம் பண்ணாமல் இருந்தது மேலான நிலைன்னு இருக்குதா? அப்போ வைத்தியம் செய்யலாம் செய்யக்கூடாது ரெண்டு கருத்து சொல்கிறவங்க கூட வைத்தியம் பண்ணுவது தான் மேலான நிலைங்கிறாங்க. மேலானது வைத்தியம் தான் பண்ணணும். அப்போ வைத்தியம் பண்ண வேணாம் நீ நினச்சின்னா விட்டுட்டு போ, அது வேறு விஷயம். அப்படித்தான் சில ஆளுங்க சொல்கிறாங்களே தவிர வைத்தியம் பண்ணுவது ஒரு கெட்ட காரியம் இல்லை. வைத்தியம் பண்ணு அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதித்த ஒரு விஷயத்தை மார்க் அனுமதித்தது அவர் செய்யும்போது அதுக்காக என் சலாத்தை நிப்பாட்டுறாரு. மடக்கு சலான் சொல்கிறாராம். வைத்தியம் பண்ண ஆரம்பித்தோடனே ஆஹா இருந்தாலும் வைத்தியம் பண்ணிவிட்டான், நம்ம சலான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்படி நினச்சாங்கன்னு சொல்கிற மாதிரி வருது. அப்போ வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ ஒரு நோய் வந்தால் சபூர் செஞ்சு சகித்து கொண்டு தான் கிடக்கணும். அப்போ தான் மலக்குகள் சலாம் சொல்லுவாங்க. நோய்க்கு சிகிச்சை பண்ணீங்க, மலக்குடைய சலாம் கிடைக்காது, அதுதானே சொல்ல வர்றீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சம்மந்தப்படாத ஒரு செய்தியை வைத்து கொண்டு இதை மக்கள்கிட்ட பரப்பினீர்கள்னு சொன்னால் இதிலிருந்து மக்கள் எப்படி விளங்குவார்கள்? நம்ம நோய் வந்துச்சுன்னு சொன்னால் மலக்குகளுடைய சலாமை கேட்க நம்ம ஆசைப்பட்டோம்னு சொன்னால் நம்ம வைத்தியம் பண்ணக்கூடாது, அப்படி தானே விளங்குவாங்க. அப்போ வைத்தியம் பண்ணுறத ஒரு வேற ஒரு பாரதூரமான பாவத்தை செஞ்சார்னு வந்தால் கூட பரவாயில்லைங்களாம். வைத்தியம்தான் பண்ணியிருக்கிறார். வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லிகிட்டு இருந்த மலக்குகள் சலாம்லாம் அவர் கேட்டுகிட்டே இருந்துச்சான். இவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் மலக்குமார்கள்லாம். எப்போ வைத்தியம் ஆரம்பித்தாரோ அதோடு அந்த சலாம் நின்று போச்சுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ மார்க்கத்தின் நிலைப்பாட்டு பிரகாரம் வைத்தியம் பண்ணுறது பாவமா? வைத்தியம் பண்ணால் குற்றமா? மலக்கெல்லாம் வெறுக்கிற அளவுக்குள்ள ஒரு குற்றமா? வைத்தியம் பண்ணாத எல்லாருக்கும் மலக்குமார் சலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் இந்த செய்தி தவறுங்கிறத விளங்குறது. இன்னும் சொல்ல போனால் இதே இம்ரான் இப்னு ஹுசைன் வழியாக இதே முத்தர்ரிஃப் இம்ரான் இப்னு ஹுசைன் யார்கிட்ட சொன்னார்? முத்தர்ரிஃப் என்பவர்கிட்ட சொன்னதாகத்தான் இந்த செய்தி வருகிறது. சலாம் சொல்லுவார்கள்ங்கிற செய்தி வருகிறது. அதே இம்ரான் வழியாக அதே முத்தர்ரிஃப் அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கீ, நாங்கள் சூடிட்டு வைத்தியம் பண்ணிக்கொள்ள ரசூல்லா தடுத்தார்கள். ஃபகுத்த வைனா, நாங்கள் அதை மீறி நாங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டோம். ஃபமா அஃபுலஹனா, நாங்கள் வெற்றி பெறவில்லை. இவ்வளோ அஞ்சகனா, நாங்கள் ஜெயிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இம்ரான் இப்னு ஹுசைன் சொன்னதாக ஒரு ஹதீஸை அவரிடமிருந்து முத்தர்ரிஃப் என்பவர் அறிவிக்கிறார். அப்போ இம்ரான் இப்னு ஹுசைன் இந்த வைத்தியம் பண்ண அந்த சூடிட்டு வைத்தியம் பண்ணுறதுக்குல மூலத்துக்காக வேண்டி அந்த விஷயத்தில் ரசூலுல்லாவை மீறி விட்டார் என்று அவரே வாக்குமூலம் தர்றார். நாங்கள் மீறிட்டோம், நாங்கள் ஜெயிக்கலைன்னு சொல்கிறார். இதெல்லாம் நல்லா இருக்கிற காலத்தில் அறிவிக்கிறார். அப்படிங்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக இந்த செய்தி என்ன வருதுன்னு கேட்டால் அவர் வைத்தியம் பண்ணாமல் இருந்தாராம். பண்ண ஆரம்பித்தோம் அப்படியே மலக்குமார்கள் செலமன் நிப்பேட்டாங்களான்னு சொல்வதெல்லாம் கூட குறைய மிகைப்படுத்தப்பட்டது மாதிரி வருகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய மனைவியோடு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஆயிஷா நாயோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் வர்றாங்க, சலாம் சொல்கிறாங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஆயிஷா நாய்க்கு அவங்க சலாம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? ஆயிஷாவே உங்கள் மீது சலாம் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி ஜிப்ரீல் சலாம் சொல்கிறாருன்னு உங்கள் மனைவிட்டு சொல்லுங்கள். எப்படி சொல்கிறாங்க? ஆயிஷா ஹாதா ஜிப்ரீல், ஆயிஷாவே இதோ ஜிப்ரீல் எக்ரவு அலைக்கு சலாம், உனக்கு சலாம் சொல்ல சொன்னாருங்கிறாங்க. அங்கே தான் அவர் இருக்கிறார். ஜிப்ரீல் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் சலாம் சொல்கிறாரு. அந்த சலாம் ஆயிஷாவுக்கே சொல்கிறார் பிரத்யேகமாக. அது டைரெக்டாக அவர் சொல்லவில்லை. ஏன்? டைரெக்டாக சொன்னால் கேட்காது. மலக்குமார்கள் டைரெக்டாக நம்மள்கிட்ட கேட்டால் கேட்குற மாதிரி சொல்ல மாட்டாங்க என்ற காரணத்தினால தான் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மனைவிட்ட சொல்லுங்கள், நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் உனக்கு சலாம் சொன்னாருங்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் சலாம் சொல்லி இருக்கிறாரு. சொன்னது ஆயிஷா நாய் கேட்கலை. மீடியேட்டரை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லும்போது தான் கேட்டுச்சிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரில் 3217 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அதில் என்ன வழங்குறது? அந்த சலாமை செய்ய மாட்டாங்க.
அவங்க கேட்க மாட்டாங்க. சலாம் சொன்னால் கூட நமக்கு அது கேட்காது. அதே மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து மலக்குகள் வந்து வர்றாங்கன்னு பல சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து தொழுகையில் இருந்துக்கிட்டு இருந்தார்னு வைங்க, அவரோட மலக்குகள் இருந்துக்கிட்டு அல்லாஹு மஃபிர் லஹு வரஹம்ஹுன்னு துவா செய்கிறாங்கன்னு ஹதீஸ் வருது. யாராச்சும் கேட்டிங்களா? அதை நம்ம பள்ளிவாசலில் இருக்கும்போது அல்லாஹு மஃபிர் லஹுன்னு மலக்குமார்கள் துவா செய்கிறாங்களாம். நம்புகிறமே தவிர நீங்கள் யாராவது காதில் கேட்டி ஒருத்தருக்காச்சும் கேட்டுச்சா? அவங்க துவா செஞ்சாங்கன்னா அது அவளோட சிரமக்கெல்லாம் கேட்காது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி அழைக்கும் போது மறுத்துட்டாள்னு சொன்னால் வானவர்கள் சபித்து கொண்டிருப்பார்கள் அந்த மனைவியை அப்படின்ட்டு ஹதீஸ் புகாரில் 3237 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ எந்த ஒரு மனைவியாவது இந்த மாதிரி மலக்கள் சபித்ததை கேட்டாங்களா? நீ உன் புருஷனுக்கு நீ வந்து துரோகம் செய்கிறாய், நீ நாசமாக போ அப்படின்னு இந்த மலக்கு பேசுனதை பெண் சபிக்கிறார்கள் என்பது உறுதி. அதை அந்த பெண்ணு கேட்டார்களா? எந்த பெண்ணாவது கேட்டிருக்கிறாங்களா? அப்போ அவர்கள் சொல்வதை கேட்கலைங்கிறதுக்கு தான் ஆதாரம் கிடைக்கிறது. அதை கேட்கலை, அதை இது புகாரில் வருது. அதே மாதிரி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை விட்டு எதிரிகளுக்கு கவிதையில் பதிலளிக்க சொல்லுவாங்க ரசூல்லா. அப்போ ஹஸ்ஸான்கிட்ட சொல்லுவாங்க, ஹஸ்ஸானே நீ வந்து அவங்களுக்கு பதில் சொல்லு, ஜிப்ரீல் மாக்கு உன்னோட ஜிப்ரீல் இருக்கிறார், ஜிப்ரீல் பக்கத்தில் அவரோட இருக்கிறாரு. அது யாருக்கு தெரியல? ஹஸ்ஸானுக்கு தெரியல. உன் பக்கத்தில் ஜிப்ரீல் இருக்கார், நீ பாட்டுக்கு பதில் அடி, அவர் எனக்கு எடுத்துட்டு தருவாருங்கிறாங்க. அவர் எடுத்துறது அவருக்கே தெரியல. இது புகாரில் 3213 ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி 3212 ஹதீஸிலும் இருக்கிறது. அது மாதிரி ஜும்மா நாள் வந்தவொடனே வந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க மலக்குகள்லாம். வந்தது யார், ரெண்டாவது யார், எழுதுன என்னைக்காவது பார்த்தீங்களா? மூடி வச்சுருவாங்க அப்புறமேலு பயான் ஆரம்பித்தவுடனே. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் மலக்குகள் இருக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஜாபிருடைய வாப்பா வந்து ரொம்ப காயப்படுத்தப்பட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு முகத்தெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தோன்னே எல்லோரும் என்ன செய்கிறாங்க, திறக்காதீங்கப்பா, ஏன்னா அவ்வளோ கோரமாக வெட்டியிருக்கிறாங்க. போர்க்களத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டதுனால அதை பார்க்க சகிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கோரமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அதை திறந்து காட்டணுன்னு அம்ருடைய மகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த அம்மா அழுகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மலக்குமார்கள் தங்கள் சிறகுகளால் இவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். உஹது போர்க்களத்தில் அவருக்கு மேலே மலக்குகள் வந்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எப்போ வந்துக்கிட்டு இந்த ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சிச்சோ அவங்க அது வேலை நீக்கப்பட்டு விட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ மலக்குகள் இந்த நிழல் கொடுக்குறாங்க. அது ரசூல்லாவுக்கு தான் தெரிஞ்சு, யாருக்கும் தெரியலை. ரசூல்லா சொன்னதை வச்சு தான் அப்படி நிழல் கொடுத்தாங்கன்னு விளங்கிக்கிறமே தவிர அது யாருமே பார்க்கல. அது புகாரில் 2816 ஹதீஸில் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம், ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கலாம். மலக்குமார்கள் அந்த சபையில் இருப்பாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க. எல்லாமே வந்து நமக்கு கிடைக்காது. அது ரசூல் மூலம் மீடியேட்டர் மூலமாகத்தான் நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லித்தரப்பட்டிருக்கும் போது சலாமே எடுத்துக்கொண்டால் கூட ஆயிஷா நாய்க்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னது கேட்கல. ஆனால் ரசூல்லா வந்து உனக்கு சலாம் சொன்னாங்கன்னு சொல்வதை வச்சு நம்ம அதை விளங்கிக்கிறோம் என்று சொன்னால், இந்த இம்ரான் இப்னு ஹுசைனுக்கு சலாம் சொன்னது யார் தெரியலை. சலாம் சொல்லப்பட்டது, சலாம் மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருக்கு, எப்படிலாம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒன்று, அவர் சொன்ன செய்தியை அவர் மௌத்தார் வரைக்கும் அறிவிக்கக்கூடாதுன்னு எனக்கு தடுத்து விட்டார், அதனால தான் நான் அறிவிக்கலை, பின்னாடி அறிவிக்கிறேன்னு அடுத்த அறிவிப்பாளர் சொல்கிறார். அப்படி ஒன்று இருந்தால் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதில் ஒரு மெசேஜ் இருக்கத்தானே செய்யுது, மார்க்கத்துறை விஷயம் இருக்கத்தானே செய்யுது. இந்த பார்ப்பா நான் வந்து வைத்தியம் பண்ணாத வரைக்கும் மலக்கு சலாம் சொன்னாங்க, வைத்தியம் பண்ணோன்னு சலாம் சொல்ல நிப்பாட்டிட்டாங்க, இது மக்களுக்கு போய் சொல்லு, எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்ல அவர் சொல்லியிருப்பார். நான் உசுறு வரைக்கும் சொல்லாத, நான் எனக்கு பிறகு இதை சொல்லுன்னு அவர் சொன்னார் அந்த மெசேஜை. அப்படிங்கும்போது இதை சொன்னால் நம்ப மாட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தினால தான் அன்றைக்கு சொன்னால் கழுத்தை பிடிச்சிருப்பாங்க சஹாபாக்கள். அப்படிங்கிறதுனால தான் இந்த அடுத்த அறிவிப்பாளரோ யாரோ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இப்படி ஒரு பிட்டப்பை போட்டு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, உசுரோட இருக்கிறையும் அறிவிக்க வேணான்ட்டார், அதனால் அதை மௌத்தா போன பிறகு நான் இதை அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனால் இறந்து போன மலக்குமார்கள் பேசுவதை நம்ம கேட்க முடியாது. மலக்குமார்கள் நம்மள்கிட்ட தான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எங்கள் இறைவன் என்று சொல்லுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வானவர்கள்லாம் இறங்கி என்ன செய்கிறாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்களாம். நம்மளில் யார்கிட்டையாவது சொல்லி கேட்டிருக்கோமா? எல்லாத்தையும் சொல்லி தான் செய்கிறாங்க. மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்களாம், இறங்குவாங்களாம். எப்படி கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாதானே என்று சொல்லிவிட்டு தும்மஸ்தகாம உறுதியாக யார் நிற்கிறார்களோ தனசர் அலைஹிமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் அவங்கள்ட்ட இறங்குவார்கள். இறங்கி அல்லா தஹாஃபு, பயப்படாதீங்க, உலா தஹசுன்னு கவலைப்படாதீங்க, அபுஷுரு பில் ஜன்னத்தில் தீ குன்தும் துவதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மலக்குமார்கள் கொள்கை உறுதி உள்ள மக்களுக்கு சொல்வார்கள். யாராச்சும் 4 பேர் கொள்கை உறுதி இருப்பான்ல, அவன் யாராச்சும் கேட்டிருக்கானா? சரி, நாங்கள் கேட்கல, நீங்கள் கேட்கலன்னா நம்ம கொள்கை உறுதி இல்லைன்னு வச்சுக்கிடுவோம்.
இதை மலக்குமார்கள் நம்மகிட்டலாம் சொல்கிறாங்க, நம்ம கேட்கலையே, நம்மகிட்ட கேட்கும் விதமாக சொல்லலையே. கேட்பார்கள்ங்கிறத வந்து நம்ம அல்லாஹ் சொன்னதுனால தான் நம்புகிறோம். அப்படி தான் இருக்குமே தவிர சலான் சொன்னது என்னை கேட்குங்கிறது அது நம்பிக்கைக்குரியதா இல்லை. அதுவும் வைத்தியம் செஞ்சதுக்காக வேண்டி அதை புறக்கணிச்சுட்டான், அது கெட்ட செயல் மாதிரி அது சொல்லப்படுது, அது கிடையாது. மூணாவது, அது மலக்கு தான் சலான் சொன்னார்னு ரசூல்லா உறுதிப்படுத்தலை. ரசூல்லா இல்லாமல் இவராக தான் சொல்கிறாரு. அதையும் மக்கள் மத்தியில் வச்சா 4 பேரை கேள்வி கேட்டுருவாங்க, எப்படிப்பா அவர் சலான் சொல்லியிருப்பார், நீ எப்படிப்பா அதை கேட்டிருப்பேன்னு கேள்வி கேட்டிருப்பாங்கன்றதுனால என் மௌத்துக்கு பிறகு சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரியான ஒரு கருத்து வருகிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நான் கேட்குறேன், இதெல்லாம் இதுக்கு ஆதாரமாக பேசுகிறீங்க? அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் உங்களுக்கு போதுமானது இல்லையா? எதுக்காக எந்த சாய் பண்ணால் இந்த சாய் பண்ணால் அவங்க ஏற்கனவே அந்த அவுளியா கராமத்துக்குன்னு மக்களை வழி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னத்துக்காக இந்த மாதிரி செய்யலாம் தேடி பிடிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க, என்ன ஒரு மெசேஜ் சொல்ல வர்றீங்க? இது சரின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா இதன்படி தீர்ப்பளிங்க, ஃபத்வா கொடுங்க. யார் வேணாலும் பார்த்தோமா நீங்கள் நம்பணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஏன்னா அப்படி பார்க்கலான்ட்டிங்கல்ல, மலக்கு இம்ரான் இப்னு ஹுசைன் பார்த்தா நீங்கள் நம்பிட்டீங்கன்னு சொன்னால் அவர் நபி இல்லாத ஒரு ஆள் தானே, அவ்வளோதான், அவர் தான் நம்பிட்டார். அப்போ என்ன சொல்லிட்டேன், நான் இருக்கும்போது மலக்கள் வந்தார்கள், பேசினார்கள், இவர் பேசியதெல்லாம் தவறான பயான் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன்னு ஒத்துக்குருவியா? மலக்கு எப்படா ஒன்று பேசணுன்னு கேட்பீங்கள? உங்கள்கிட்ட வாங்கின கடனை எல்லாம் தர வேண்டாம் என்று மலக்கு என்று சொல்லிட்டு போனார் அப்படின்னா ஒத்துக்குருவியா? மலக்கு பேசுவார்கள்னு வாசலை திறந்து விட்டால் என்ன வேண்டாம் நடக்குமே. அதுதானே வாசல் அடைச்சி வச்சுருக்கு மார்க்கத்தில். நீங்கள் இந்த இம்ரான் இப்னு ஹுசைன்கிறவரை வச்சுக்கிட்டு அதை திறந்து விட பார்க்குறீங்க. அதில் மலக்கு சொன்னார்னு வரவே இல்லை, ரசூல் அங்கீகரிக்கல. அந்த விஷயம் வந்து நல்ல விஷயமாகவும் இல்லை, மார்க்கம் அங்கீகரித்த ஒரு போதனையாகவும் இல்லை. அதனால் இந்த மாதிரியான பயான்களை தேடி சொல்கிறதுலாம் என்னென்னு கேட்டால், குரானில் அல்லாஹ் ரசூலும் சொன்னதாங்கிறது வஹி முத்திரை இருக்கான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் எல்லா விதமான வழிகேட்டும் காரணமாக இருக்குது. சரி, இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்குவோம்.